உங்களோடு கூட ஒவ்வொரு வியாழக்கிழமையின் மாலைகளிலும் ஜெபப்பாடம் ஆராதனை என்று இந்த ஆராதனைக்கு பேர் வைத்திருக்கிறோம். அது காரணம், நாம் ஜெபத்தை கற்றுக்கொண்டுதான் ஜெபிக்க வேண்டும் என்பதை வேதத்தின் மூலமாகவே அல்லது இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாங்கள் அறிந்தவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தபடியினாலே இன்றைக்கு விசுவாசிகளாக இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுக்கு தெரிந்த விதத்தில் ஜெபிப்பதல்ல, வேதம் எப்படி ஜெபிக்க சொல்லி இருக்கிறதோ அந்த விதத்தில் ஜெபிக்க வேண்டும். கற்றுக்கொண்டு அவர்கள் ஜெபிக்க வேண்டும். They should learn and to pray. அப்படிப்பட்ட ஜெபங்கள் தான் பதில் பெறுகிற ஜெபமாக, ஜெயமுள்ள ஜெபமாக, வல்லமையின் ஜெபமாக இருக்கும். இல்லைன்னா அது வெறும் சடங்கு ஜெபம் தான், சம்பிரதாய ஜெபம் தான், ஒரு மத ஜெபமாக தான் இருக்கும் பாருங்க. அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால தான் எப்படி ஜெபிக்க வேண்டும் அப்படின்றத பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும், குறிப்பிட்ட சில வசனங்களை எடுத்து சில ஜெபங்களை எடுத்து பார்க்கறதுல வேதத்தில் இருக்கிற எல்லா ஜெபங்களையும் புதிய உடன்படிக்கையின் ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்னு போதிச்சிருக்கிறேன். அந்த உடன்படிக்கையின் ஜெபத்தில் அதை என்ன பண்ண வேண்டும், பார்க்க வேண்டும் என்பதை போதிக்கிறேன். ஏன் இன்றைக்கும் புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் இந்த பழைய உடன்படிக்கையில செய்த சில செயல்களை அல்லது சில ஜெபங்களை அப்படியே கொண்டு வந்து இன்றைக்கும் புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளாக இருக்கிறவங்க அதை அப்படியே செஞ்சு காட்டுறாங்க, செய்யவும் செய்கிறாங்க. அதை பொதுவாக அன்னாளின் ஜெபம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்கன்னா அதுலேயும் அதே போல தான் பண்ணுறாங்க. அதில் அந்த அம்மா என்னென்னலாம் சொல்லி வச்சுருக்குதோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்படியே சொல்கிறாங்க. பரமண்டல ஜெபம், அதுவும் பழைய ஏற்பாட்டு ஜெபம். இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தாருனாலும் புதிய உடன்படிக்கை என்பது ரத்தம் சிந்தப்பட்ட பிறகு தான் புதிய உடன்படிக்கை உண்டாகிறது. அது முன்னாடி வரைக்கும் எல்லாமே பழைய ஏற்பாடு தான். அப்போ அதையும் என்ன பண்ணிடுறாங்கன்னா அப்படியே மனப்பாடம் பண்ணி அந்த பரமண்டல ஜெபம் தான் முக்கியமான ஜெபம்னு ஒரு கூட்டத்தார் அப்படியே நம்பி அதையும் சொல்லிக்கிட்டு உலகத்துக்கும் அதை காட்டுறாங்க. சரி, இதெல்லாம் தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தப்பு தான். ஏன், வேதம் எப்படி நம்ம கற்றுக்கொண்டு அறிந்து அதை செய்யணும் அப்படின்ற காரியத்தை கற்றுக் கொடுக்குது. அப்போ புதிய உடன்படிக்கை ஜெபத்தில் ரொம்ப முக்கியமானது என்னன்றது நான் ஏற்கனவே போதிச்சிருக்கிறேன். பழைய உடன்படிக்கை ஜெபத்துக்கும் புதிய உடன்படிக்கை ஜெபத்தில், பழைய உடன்படிக்கை ஜெபத்தில் பாருங்கள், அவங்களுக்கு இயேசுவின் நாமம் ஒன்று இல்லை, கர்த்தர்ன்ற நாமம் இருந்தது. ஆனால் அதை கூட எல்லாரும் அறிந்திருக்கவில்லை. அந்த நாமத்துக்குள்ளே என்ன இருந்ததுலாம் தெரியாது ஏதோ. அப்போ அதனால தான் அவங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் தாவீதோட ஜெபமாக இருக்கட்டும், அன்னாளின் ஜெபமாக இருக்கட்டும், மோசேயின் ஜெபமாக இருக்கட்டும், பல ஜெபங்கள் வந்து இன்றைக்கு இருக்கிற புதிய உடன்படிக்கையின் ஜெபத்தோடு அது ஒத்து போவது இல்லை. அன்றைக்கி சாம்பல் பூசிக்கிட்டு இதெல்லாம் ஜெபம் பண்ணாங்க, கோணியை போட்டுக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, முகங்குப்புற விழுந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, உழுந்தும் பிறண்டும் பயந்தும் நடுங்கியும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இது எதுவுமே எதில் கிடையாது, புதிய உடன்படிக்கையின் ஜெபத்தில் இல்லை. புதிய உடன்படிக்கையின் ஜெபத்தோடைய அந்த டெக்ஸ்டரே அல்லது அதோடைய சாயலே மாறி இருக்கிறது. இப்போ எப்படி சொல்கிறார், உழுந்து பிறண்டு பயந்துலாம் ஜெபம் பண்ணாது, என் நாமத்தினாலே கேளுங்கள்ன்றார். என் நாமத்தினால் என்ன பண்ணுங்கள், கேட்குறதுனா எவ்வளோ உரிமை வேணும் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ தைரியம் வேணும் யோசிச்சு பாருங்க. அப்போ புதிய உடன்படிக்கையின் ஜெபத்தோடைய அந்த சாயலே மாறி இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கி புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் வேதத்தின்படி ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம எல்லா ஜெபங்களிலிருந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். சரி, அதன்படி நம்ம கடந்த வாரத்தில் ஒரு ஜெபத்தை பார்த்தோம் இல்லையா, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய ஜெபம். யாருடைய ஜெபம் அது, நல்லா சொல்லுங்களேன், யாருடைய ஜெபம் அது, த ப்ரேயர் ஆஃப் ஆபிரகாம். கடந்த வாரத்தில் ஜெபத்தை பற்றி நான் பேசிட்டு போனதுக்கப்புறம் இருந்த ஒரு வாலிப பெண்ணுக்கிட்ட எங்கள் அப்பா கேட்குறாரு, என்ன பிரசங்கம் பண்ணார் இன்னைக்கு, சொல்ல தெரில பாருங்க, இயேசுவி நாமத்தினால ஜெபம் பண்ணுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அது அவரே குழப்பி விடுற மாதிரி ஆபிரகாம் வந்து இயேசுவி நாமத்தினாலே ஜெபம் பண்ணான்னு இருந்துச்சு. அவர் சும்மா இருப்பாரா, ஆபிரகாம் காலத்தில் எங்கே இயேசு இருந்தான்னு கேட்டார். அவ்வளோதான், மொத்த பிரசங்கமும் அவுட்டு, முடிஞ்சு போச்சு. அதனால தான் என்ன பண்ணோம், அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு கேட்காம முழுமையாக என்ன பண்ணணும், அதை கேட்டு புரிஞ்சிங்கன்னா தான் ஆவியானவர் நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்து நீங்கள் அதை மற்றவர்களுக்கு கற்றுத்தர மாதிரி அல்லது சொல்லிக் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு உதவி செய்வார். அல்லது முழுமையாக கேட்கணும். தலை ஆடிட்டு நீங்கள் முக்காடு போட்டு தூங்குற ஆளுங்களாக இருந்தீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது, அதையும் சொல்லிடுறேன் நான். இது மாதிரி தான் ஒரு சாதாரணமான ஒரு பாசுக்கிட்டே உங்களால் விளக்கம் சொல்ல முடியலன்னா அப்புறம் நீங்கள் எப்படி அதை கை கொண்டு நடக்க முடியும் யோசிச்சு பாருங்க. அதனால தான் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதை. சரி, அப்போ ஆபிரகாமுடைய ஜெபம் ஆதியாகமம் 12 பார்க்கணும் இல்லையா. ஆபிரகாம் முதல்ல ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அங்கே தொழுது கொள்ளுதல் என்ற வார்த்தை வந்தான். தொழுது கொள்ளுதல் என்பது ஆராதனை குறித்தாலும் ஆம்பிளிஃபைட் பைபிளில் இருந்து உங்களுக்கு நான் எடுத்து காமித்திருந்தேன். அந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. இன் வர்ஷிப் த்ரூ ப்ரேயர் இருக்குது. ஆராதனையின் மூலமாகவும் ஜெபித்தான் இருக்குது. எப்படி ஜெபித்தான் ஆபிரகாம், ஆராதிக்கிறதன் மூலமாக ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணினான். அந்த ஜெபம் தான் இங்கே பார்த்தோம்.
சரி, என்ன ஜெபம் ஆபிரகாம் செய்தான் படிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 12 அதிகாரம் 8வது வசனத்தை நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 12 அதிகாரம் 8வது வசனம். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணி கொண்டான்? அவன் தொழுது கொண்டான். சரி, இப்போ இதுதான் அங்கே பாயிண்ட். ஆபிரகாம் அவன் செய்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் தேவன் கேட்டார். அவனோடு கூட தேவன் உரையாடுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் பிற்காலங்களில். எப்படி ஆபிரகாமுக்கு தேவனுக்கு ஒரு கனெக்டிவிட்டி உண்டாச்சு? ஆபிரகாமுக்கு அந்த காலத்தில் சபை இல்லை, போதகர் இல்லை, ஆனால் அவனுக்கு இருக்க வேண்டிய ஞானம் இருந்தது. அது என்ன ஞானம்? நான் தேவனிடத்தில் பேச வேண்டும் என்றால், தேவன் என்னோடு கூட பேச வேண்டும் என்றால், நான் தேவனுடைய ஞானத்தை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனால் நான் நடத்தப்பட வேண்டும் என்றால் அதுக்கு மத்தியஸ்தராக ஒருவர் தேவை. அவர்தான் கர்த்தர் என்பதை அறிந்திருந்தான். அவர்தான் யார்? அவர் கர்த்தர் என்பதை அறிந்திருந்தான். கர்த்தர் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் என்று சொல்லப்பட்டாலும் கர்த்தர் என்பது யாரை குறிக்கிறது? அது புதிய உடன்படிக்கையிலே இயேசுவையே குறிக்கிறது. யாரை குறிக்கிறது? அது இயேசுவே குறிக்கிறது. இயேசு ஒரு இடத்துல சொல்றார் இல்லையா, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவி என்று அப்படின்றார். அப்படின்னு அர்த்தம் கர்த்தர்ன்றது நான் தான்றாங்க. என்னை நோக்கி என்னன்னு கூப்பிடுறாங்க? கர்த்தாவே கர்த்தாவி உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அற்புதங்கள் செய்தோம் சொல்றார் இல்லையா. அப்போ இயேசு தன்னை வெளிப்படையாகவே சொல்றார், I am the Lord that speaks everywhere in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் பேசப்பட்ட கர்த்தர் என்று சொல்லப்படுகிற எல்லா இடமும் யாரை குறிக்கிறது? அது இயேசுவையே குறிக்கிறது. தேவன் என்று படிப்பீங்க நீங்க. தேவன் என்று குறிப்பதெல்லாம் யாரை குறிக்கிறது? பிதாவை குறிக்கிறது. ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் நீங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும், திருத்துவத்தை புரியும். அதே போல் ஆவியின் படிக்கலாம். அந்த ஆவி எல்லாம் யாரை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. சரி, அப்போ கர்த்தர் என்று சொல்லப்படுகிற இடங்கள் எல்லாம் அது நேரடியாகவே யாரை குறிக்கிறது? அது இயேசுவை, வரப்போகிற இயேசுவை, சிலுவையில் அறையப்பட போகிற இயேசுவை, புதிய உடன்படிக்கை ஏற்படுத்த போகிற இயேசுவை குறிக்கிறதா இருக்கிறது. ஆபிரகாம் அந்த இயேசு என்கிற அந்த கர்த்தருடைய நாமத்தினாலே என்ன பண்ண ஆரம்பித்தான்? அவன் தொழுது கொள்ள ஆரம்பித்தான், ஜெபித்த ஆரம்பித்தான். அதுதான் அவனுடைய வாழ்க்கையின் வெற்றியாக மாறினது. அவனுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது. அவனுடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் சமாதானம், சந்தோஷம் எல்லாம் நிறைவாக அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதை குறித்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய காலத்தில் சீஷர்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கு என்ன பண்ணுறார்? சில காரியங்களை கற்றுத்தரார் இல்லையா. அது முக்கியமாக யோவான் 16வது அதிகாரத்திலிருந்து பார்த்தோம். அதையும் படிக்கலாம் பாரு. யோவான் 16வது அதிகாரம் 23, 24 வசனங்களை நம்ம பார்ப்போம். யோவான் 16வது அதிகாரம் 23, 24 வசனம். அந்நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இயேசு சொல்றாரு, என் நாமத்தினால இது வரைக்கும் நீங்க எதுவும் கேட்கல, ஆனால் இனிமேல் கேட்பீங்க என் நாமத்தினால. என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பிதாவானவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? செய்வார். கடவுளே உங்களுக்கு செய்யணும்னா அது யாருடைய நாமம் தேவை? அதுக்கு இயேசுவின் நாமம் தேவை. யாருடைய நாமம் தேவையாங்க? யூ நீட் த நேம் ஜீசஸ் கிரைஸ்ட். என்னுடைய நாமம் இல்லாமல் நீங்கள் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் என்ன பண்ணுவீர்கள்? பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள் சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்றாரு. எப்படி? இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்படி சொல்றாரு பாருங்க. என்ன பண்ணுங்கள்? நீங்கள் என் நாமத்தினாலே கேளுங்கள். யூஸ் மை நேம், ஆஸ்க் இன் மை நேம். உங்களுக்கு எது வேண்டும் என்றாலும் எந்த நாமத்தினாலே கேளுங்கள். நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தில் கேளுங்கள். அதனால ஜெபத்தில் எந்த நாமம் இருக்கணும்? அங்கே எந்த நாமத்தினால கேட்கணும்? பொதுவாக ஜெபம் அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. ஒரு சுகத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்கன்னா கூட இயேசுவின் நாமத்தினாலே அது கேட்கப்படுகிறதா இருக்க வேண்டும். கடவுளை எப்படியாவது சுகப்படுத்துவீராக. எந்த கடவுளை சொல்றீங்க? யோசிச்சு பாருங்க. எந்த கடவுளை சொல்றீங்க? அந்த கடவுளுக்கு நாமம் இல்லையா? அந்த கடவுளுக்கு பேர் இல்லையா? பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, அங்கே போனீங்கன்னா 20-30 டாக்டர் இருக்கிறாங்க. எல்லா டாக்டரும் எல்லா நோய்க்கும் என்ன பண்ணுறதில்ல, அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்குறது இல்லை. அதுக்குன்னு தனித்தனியாக என்ன பண்ணுறாங்க, ஆளுங்க இருக்கிறாங்க. சில நேரத்தில் சொல்லி அனுப்புகிறாங்க, போங்க இந்த பேரோடு அங்கே ஒரு டாக்டர் இருப்பார், அவர் மட்டும்தான் உங்கள் நோய்க்கு என்ன பண்ணுவார், சிகிச்சை கொடுப்பாரு அப்படின்வாங்க. நீங்கள் போய் சம்மந்தம் இல்லாத இன்னொரு ஆளை பார்த்து அவரும் கோட் போட்டிருக்கிறார், அவரும் இது வச்சுருக்கிறான்றதுக்காக அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் நான் கிடையாது, நீ என்ன பண்ண முதலுங்கிறது கிளம்பு போ, சரியான ஆளுகிட்ட போயிட்டு கேளுன்னுவார். அதே போல தான் ஜெபம்னு வரும்போது யார் இடத்துல ஜெபிக்கிறீங்க? நீங்கள் எந்த நாமத்தினாலே ஜெபிக்கிறீங்க, எந்த நாமத்தினாலே கேட்குறீங்கன்றது ரொம்ப முக்கியமானது. அப்போ நீங்கள் கேட்கும்பொழுது நல்லா புரிஞ்சுக்கணும், ஜெபத்தில் யூ ஷுட் ஆஸ்க் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். எந்த நாமத்தினாலே கேட்க வேண்டும்? நீங்கள்
இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன். அப்படிதான் ஆபிரகாம் கேட்டார். கர்த்தருடைய நாமத்தினாலே அவன் தொழுது கொண்டான், கர்த்தருடைய நாமத்தினாலே அவன் கேட்டுக்கொண்டான். அப்ப இந்த இடத்துல இயேசு அதை சொல்றார், அந்த கர்த்தருடைய நாமமாகிய என்னுடைய நாமத்தினாலே கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நான் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கும்பொழுது எப்படி பெற்றுக்கொள்கிறேன்? நான் கேட்டுக்கொள்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, என்னை மகிழ்ச்சியாகி, என்னை திருப்தியாகி, என்னை சந்தோஷப்படுத்தி நிறைவாக பெற்றுக்கொள்ளுகிற உதவுகிற நாமம் அது இயேசுவின் நாமமாக இருக்கிறது. எந்த நாமமாக இருக்கிறது அது? அப்போதான், அதனால தான் ஜெபத்தில் முக்கியமாக எந்த நாமம் இருக்கணுங்க? இயேசுவின் நாமத்தினாலே. அதனால தான் அப்படியே ஆரம்பிக்கிறோம். அன்புள்ள பரலோக தகப்பனே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வருகிறோம். எந்த நாமத்தினாலே வருகிறோம்? ஆமாம், எங்கள் நாமத்தினால வரதில்லை, எங்கள் பரிசுத்தத்தில் வந்து நிற்கிறதில்ல. We come in the name of Jesus Christ. எந்த நாமத்தினாலே வந்து நிற்கிறோம்? அப்போ பாருங்கள் எவ்வளோ முக்கியமானதாக இருக்குது பாருங்கள். அட்ரஸ் மாதிரி ஒரு லெட்டர் எழுதும் போது டூ அட்ரஸ் போடுறது எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி தான். இல்லைன்னா லெட்டர் என்ன பண்ணிடுதாங்க, ரிட்டர்ன் ஆகிடுது உங்களுக்கு. அதே போல் தான் உங்களுக்கு ஜெபங்களும். நீங்கள் ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, திருப்பி திருப்பி நீங்களே தான் ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டூ அட்ரஸ் கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம். டூ அட்ரஸ் என்னது? இயேசுவின் நாமத்தினாலே கேட்பது. எந்த நாமத்தினாலே கேட்பது? அவருடைய நாமத்தினாலே கேட்டால் நீங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்கிறார். சரி, இதன் அடிப்படையில் இன்றைக்கு உதாரணமாக இன்னொரு வேத பகுதியை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு தலைப்பு, நான் வைத்திருக்கிற தலைப்பு, கர்த்தருடைய நாமத்தினாலே, அதாவது இயேசுவின் நாமம், ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் உண்டு. prayers prayed in the name of the Lord Jesus name are answered. எந்த ஜெபத்திற்கு பதில் உண்டு என்றால் கர்த்தருடைய நாமத்தினாலே. எந்த நாமத்தினாலே? கர்த்தருடைய நாமத்தினாலே. அல்லது புதிய உடன்படிக்கைன்னு சொல்லணும்னா இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற ஜெபத்திற்கு என்ன உண்டு? பதில் நிச்சயம் உண்டு. நம்புறீங்களா நீங்கள் அதை? அப்போ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் இருக்கிற சில கான்ட்ரவர்சியான விஷயத்தை கூட நம்ம பார்க்க போகிறோம், அந்த வேத பகுதியில் இருக்கக்கூடிய சில காரியங்கள். சரி, யாக்கோபு 5வது அதிகாரம். யாக்கோபு 5வது அதிகாரம். யாக்கோபு 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 13வது வசனத்திலிருந்து நம்ம கவனிப்போம். யாக்கோபு 5:13 கவனிப்போம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் என்ன பண்ண கடவன்? அவன் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். கவிதை மாதிரி சொல்றாரு யாக்கோபு. நீங்க துன்பமா இருந்தீங்கன்னா, கவலையா இருந்தீங்கன்னா என்ன பண்ண ஆரம்பிங்க? நீங்க போயிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அது சொல்ல வேண்டியது இல்லை, நம்ம ஆளுங்க அதெல்லாம் கரெக்டாக கிறிஸ்தவர்கள் சொல்கிறோம், ரொம்ப கரெக்டாக செய்வான். மனசில் இருக்கிற பாரத்தையே ஆண்டவர்கிட்ட கூட்டிகிட்டு போகலான்னு வந்தனுவாங்க. பார்த்துருக்குறீங்களா? கார்பரேஷன் லாரி மாதிரி குப்பையை எக்கச்சக்கமாக சேர்த்து வச்சுருக்கிற மாதிரி நான் மனசில் இருக்கிற பாரத்தையே ஆண்டவரத்தில் வந்து கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். எங்கே இருந்தால் நான் அண்ணாள் ஜெபம் கேட்டிருப்பாங்க எங்கேயாவது. அதனால் வந்து மன கிளேசம்ல ஸ்திரீயாகும், நான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போவேன் வந்தேன். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி கொட்டுற ஆளுங்கள்லாம் பார்த்துருக்குறேன். ஒழுங்காக கொட்டுற மாதிரி தெரில, கொட்டிட்டு அவங்களே திருப்பி வாரிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அப்பப்போ வந்து கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ணாலாம் கொட்டிட்டு சந்தோஷமாக இருந்தாருன்னு இருக்குது. அவள் அதுக்கப்புறமா துக்கமுகமாக இருக்கவே இல்லைன்னு இருக்குது. ஆனால் இவங்க அப்படி இல்லை, கொட்டிட்டு இன்னும் துக்கமாக தான் இருக்கிறாங்க, கொட்டிட்டு இன்னும் சந்தேகமாக தான் இருக்கிறாங்க, கொட்டிட்டு இன்னும் நடக்குமா நடக்காதான்ற எண்ணத்தோடு தான் இருக்கிறாங்க. அப்போ அதனால தான் இவங்க ஒழுங்காக கொட்டினாங்களான்றதே பெரிய சந்தேகம். நீங்கள் கொட்ட வேண்டியதும் இல்லை, வார வேண்டியதும் இல்லை. நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணாங்க. நீங்கள் கவலையோடு இருந்தால் அல்லது துன்பப்பட்டால் என்ன பண்ணுங்கள்? நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள்ன்றார். சரி, சந்தோஷமாக இருந்தால் என்ன பண்ணுங்க? சங்கீதம் பாடுங்கள்ன்றார். சரி, சொல்லிட்டு இப்போ ஆரம்பிக்கிறார். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா the most controversial verses in the Bible. இயேசுவின் நாமத்தை பல விதத்தில் டைவர்ட் பண்ணக்கூடிய அல்லது பல விதத்தில் டைல்யூட், அந்த வார்த்தை சரியான வார்த்தை, கரைந்து போக செய்யக்கூடிய சில காரியங்கள் உண்டு. அது முக்கியமாக இந்த வசனத்தை கொண்டு தான் பயன்படுத்தப்படுகிறது. அது இங்கே தெளிவாக கவனிக்க போகிறேன். ரொம்ப கவனமாக கேட்டிங்கன்னா ஏமாற மாட்டீங்க. எப்படி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தான் என்ன உண்டு? பதில் உண்டுன்னு படிக்கிறோம் இல்லையா? இன்றைக்கு இந்த இயேசுவின் நாமம் மட்டும் இல்லாமல் இதோடு கூட சேர்த்து அந்த டைல்யூட் பண்ணுற மாதிரி பல விஷயங்களை சபைகள், கிறிஸ்துவ சமுதாயம், கிறிஸ்துவ நம்பிக்கையில் ஊறி போய் இருக்குது. அது என்னன்றது இங்கே படிக்கும் போது நம்ம புரிஞ்சுக்கலாம். என்னது அது? அடுத்த வசனம் பாருங்க, 14. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால். உங்களில் ஒருவன் என்ன பட்டால்? நல்லா புரிஞ்சுக்கணும். விசுவாசிக்கு என்ன வரும்? நல்லா சொல்லுங்களேன். வாதையின் கூடாரத்தை அணுகாது, ஆனால் உலகத்தில் இருக்கும்போது எனக்கு என்ன வரலாம்? எனக்கு நல்லா சொல்லுங்களேன். ஆமாம், ட்ரைனேஜ் தண்ணி குடிச்சிடுறீங்க. ஹலோ, தெரியாமல் குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அழுக்கான தண்ணியை குடிச்சிடுறீங்க. ஏதோ ஒரு முறை காப்பாற்றலாம், 2 முறை காப்பாற்றலாம், கண்டிப்பாக இன்னொரு வாட்டி என்ன பண்ணுங்க, உடம்பு என்னன்றதை காமிச்சிடும், வியாதி வரதான் செய்யுதுங்க. சரி,
கடவுள் காப்பாற்றுறாரு. ஆனால் எல்லாத்தையும் விஷயத்தை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாதுன்றார். நமக்கு தெரியாமல் எத்தனோ ஒரு விஷயத்தை சாப்பிட்ருப்போம் நம்ம. அது மாதிரி பல காரியத்தை கடவுள் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, காப்பாற்றிருக்கிறாரு. அதெல்லாம் நம்பணும். ஆனால் எந்த கிறிஸ்தவன் ஆகிட்டாலே உனக்கு வியாதியே கிடையாது, சரீரத்தில் உனக்கு என்ன வராது, உனக்கு வியாதியே கிடையாதுன்னா அந்தளவுக்கு நீங்கள் விசுவாசமும் அந்தளவுக்கு தேவனை எதிர்பார்க்கிற விதத்தில் நீங்கள் என்ன பண்ண நடந்து கொள்ள வேண்டும். பேசுறது புரியுதுங்களா இல்லையா? வாதையும் கூடாரத்தை அணுகாதுன்ட்டு நைட்டு போயிட்டு குவார்டர் ஹாஃபையும் ஃபுல்லாக குடிச்சு போட்டு நான் விசுவாசிக்கிறேன் ஆகும்னா கண்டிப்பாக லிவர் போக தான் செய்யும். பேசுறது புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அதனால் சில கிறிஸ்தவர்கள் ரொம்ப மூட நம்பிக்கையோடு பார்க்குறது போல் கடவுளை பார்க்கக்கூடாது. நம்ம உலகத்தில் இருக்கிறோம். இயேசுவை சொல்கிற உபத்திரங்கள் உண்டு, பலவீனங்கள் உண்டு. மாம்சமோ பலவீனம் உள்ளதுன்றார். மாம்சம் எப்படிப்பட்டது? ஆனால் அது அப்படியே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பலனுக்குள்ளே செய்யலாம் அந்த மாம்சத்தை. பலவீனன் எவனும் தன்னை பலவான்னு சொல்லலாம். பலவீனத்தை நீங்கள் மேற்கொள்ள முடியும். பலவீனத்தை எல்லாவற்றையும் பலனாக மாற்ற முடியும். அதுக்கு தேவனுடைய கிருபை தேவை, தேவனுடைய பிரசன்னம் தேவை, தேவனுடைய சுகம் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்புறீங்களா நீங்கள்? இதெல்லாமே இதில் நம்ப வேண்டியதாக இருக்காங்க. சரி, அப்போ இங்கே இருந்து தான் ஆரம்பிக்கிறார். ஒருவன் வியாதிப்பட்டால், ஒருவன் என்ன பண்ணப்பட்டால், சபையில் பற்றி முக்கியமாக விசுவாசிகளுக்கு பேசுகிறார். ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் என்ன பண்ண கடவன்? அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. இது வரைக்கும் பேசுவாங்க. இது எதுக்கு பேசுகிறாங்க? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சபையில் போனீங்கன்னா சில பாஸ்டர்ஸுக்கு எப்படின்னா இந்த எப்படி சொல்கிறது, ஆள் பெலன் வாங்களே, ஆள் பெலன். சிலங்களுக்கு பணம் இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த மாதிரி சில பாஸ்டர்ஸுக்கு கூட்டம் இருக்கணும், கும்பல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்க தொழிலோடும் அவங்களுடைய சந்தோஷமும் இருக்கும். அதனால் என்ன பண்ணி விட்டுறது, அவங்க யார் வந்தாலும் சரி, 30 வருஷம் விசுவாசியே உள்ளே உட்காந்துருந்தா கூட சரி, உனக்கு ஒரு வியாதியா, உடனே என்ன பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணுமா, எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்லம்மா, நீ எந்த டைமாக இருந்தாலும் பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணு. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க, அவங்க விசுவாசிக்க மாட்டாங்க, அவங்க ஆன இடத்துல கேட்க மாட்டாங்க. ஒரு சின்ன தலைவலினா உடனே யாருக்கு? பாஸ்டருக்கு. பாஸ்டர் ஒரு முறை வரலாம், ஜெபம் பண்ணலாம், என்னன்னு பின்னாடி காட்டுறேன். சரி, அப்போ இந்த வசனத்தை தான் எடுத்து காமிக்கிறாங்க. பாரு, இந்த வசனம் சொல்லியிருக்குது, ஒருவன் வியாதிப்பட்டால் உடனே யாரை அழைப்பானாக? சபையின் மூப்பர்களை. நல்லவர் ஊழியக்காரன்னு சொல்லலாம் அந்த இடத்துல. மூப்பர்கள்லாம் யாரு? those who are experienced in the spirituality. ஆங்கிலத்தில், தமிழில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ந்தவர்கள். எதில் முதிர்ந்தவர்கள்? அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நன்றாக வளர்ச்சி அடைந்தவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நெடுநாள் பயணப்பட்டவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் எல்லாவற்றையும் கற்றறிந்தவர்கள். அவர் தான் வேதம் யாருன்னு சொல்லுகிறது? மூப்பர்கள் சொல்லுதாங்க. சரி, ஐஸ் வச்சு மூப்பர்கள் இல்லைங்க. எது வச்சு மூப்பர்கள்? இவர்கள் கற்றுக்கொண்டதை வைத்து, அறிந்ததை வைத்து, இது வைத்து தான் மூப்பர்கள். சரி, சபையில் இருக்கிற மூப்பர்களை வரவழைப்பானாக. சரி, எதுக்கு? அடுத்த வார்த்தை கவனிங்கனாங்க, அங்கே தான் இருக்குது. இந்த பாயிண்ட்டை தான் மிஸ் பண்ணிடுறாங்க. இது ரெண்டுத்தையும் பிடிச்சிக்கிறாங்க. முதல் ரெண்டு விஷயத்தை, வியாதிப்பட்டால் மூப்பனை அழைப்பானாங்க, பாஸ்டர் கூட மூப்பன் தான் அழைப்பானாக சொல்லிட்டு, அடுத்த வார்த்தை ஒரு முக்கியமான வார்த்தை. அதுதாங்க அந்த முழு வசனத்தை புரிந்து கொள்வதற்கு அந்த ஒரு வார்த்தை தான். அந்த ஒரு வார்த்தையை தான் நான் ஏற்கனவே சொன்னேன், பிசாசு என்ன பண்ணிடுறான்? டைல்யூட் பண்ணி வச்சிடறான். எப்படி டைல்யூட் பண்ணுறான்றதை பின்னாடி பார்க்கலாம். ஆனால் அந்த முக்கியமான வார்த்தை என்னது? அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே. எந்த நாமத்தினாலே? நீங்கள் வியாதிப்படும் போது மூப்பனை அழைப்பிக்கிறீங்க இல்லையா, அந்த மூப்பர்கள் யாருடைய நாமத்தினாலே? உங்களுக்கு எந்த நாமத்தினாலே சுகத்தை? உங்களுக்கு எந்த நாமத்தினாலே ஜபத்தை? கர்த்தருடைய நாமத்தினாலே. எந்த நாமத்தினாலே? கர்த்தருடைய நாமத்தினாலே. இதான் முக்கியமான பாயிண்ட். சரி, அங்கிருந்து அடுத்த கட்ட நகரும். இப்ப பாரு, கர்த்தருடைய நாமத்தினாலே. அடுத்த வார்த்தை, அவனுக்கு எண்ணெய் பூசி. அவனுக்கு என்ன பண்ணி? இப்ப அதான் சொன்ன, இப்ப கர்த்தருடைய நாமத்தை டைல்யூட் பண்றதுக்கு இப்ப இதை பிடிச்சாச்சு. இன்னைக்கும் பாருங்க, நான் தான் சொல்றேன், இன்னைக்கும் நீங்கள் உலகத்திற்கோ இல்லை விசுவாசிகளுக்கோ சத்தியம் அல்லது சபை என்ன கற்றுக் கொடுத்துருக்கிறது? எனக்கு சுகம் வேணும்னா எனக்கு என்ன தேவை? எனக்கு என்ன பண்ணியிருக்கணும்? எனக்கு எண்ணெய் பாட்டிலில் ஜோம் பண்ணியிருக்கணும். எது ஜோம் பண்ணியிருக்கணும்? நீங்கள் எண்ணெய் பாட்டிலுக்கு ஜோம் பண்ணியிருக்கணும். ஜப எண்ணெய் என் வீட்டில் இருக்கணும். எண்ணெய் என் வீட்டில் இருக்கணும். நீங்கள் எந்த கிறிஸ்தவர்கள் வீட்டில் ஒன்றா போங்க, இந்த சபையில் தான் அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்குது அப்படியும், எனக்கு தெரிஞ்சு 2-3 பேர் வீட்டில் சொல்லியிருக்கிறாங்க என்கிட்ட. அங்கே போன பிரதர் கொடுத்தாங்க, இங்கே கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. சரி, ரொம்ப சொல்கிறாங்க, வீடு ஃபுல்லாக இருக்குது பிரதர், என் பையன் போயிட்டு மாதம் போயிட்டு ஒரு 5-6 பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறான். எனக்குன்னா அந்த அம்மா அது வரைக்கும் நல்லா தான் இருந்தது பாவம். எப்போ இந்த பாட்டிலாக வாங்கிட்டு வந்தானோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா முட்டி வலிக்குது, கால் வலிக்குது, கீழே விழுந்துட்டேன்,
அடிபடுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது அந்த அம்மா. சரி, இப்போ இங்கே கவனிப்போம். இந்த ஒரு வசனத்தை தான், இந்த ஒன்லி ஒன், இந்த ஒரு வசனத்தை தான் அவர்கள் இதுக்கு பயன்படுத்துகிறார்கள். எதுக்கு? எண்ணெய்க்கு ஜெபம் பண்ணலாம், ஜெபம் என்னன்னு இருக்கலாம், ப்ரேயர் அனாயிண்டிங் ஆயில் பேர் வைக்கலாம், பேர் சமயம் வைப்பாங்க அதுக்கெலாம், அபிஷேக எண்ணெய், அது மாதிரி பல விஷயத்தில் வரலாம். ஒருவேளை நீங்கள் சாதாரணமான ஆட்களாக இருக்கிறீங்கன்னா தேங்காய் எண்ணெய், ஒருவேளை கொஞ்சம் காஸ்ட்லியாக உங்களால் விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒலிவ எண்ணெய், ஆலிவ் ஆயில், இந்த மாதிரிலாம் சபைக்குள்ளேயே. எங்கே? இது சபைகளுக்குள்ளவே இன்றைக்கும் அப்படிப்பட்ட வியாபாரங்கள்லாம் பண்ணுது, நடக்குது. உபவாச ஜபம், கட்டுகளை அறுக்கிற ஜபம், அமாவாசை ஜபம். ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லா ஜபங்கள் பேர்லேயும் ஒரு டேபிளை போட்டு அதுக்கு ஒரு கிளாத்தை போட்டு அதுக்கு மேலே எல்லாம் இதாக இருக்கும் ஃபுல்லாக. இந்த ஜபங்களுடைய இந்த ஜனங்களுடைய எல்லா எண்ணங்களும் அதான் சொல்கிறேன், எண்ணங்களும் எது மேலே தான் இருக்குது? எண்ணெயின் மேலே தான் இருக்குதே தவிர, நல்லா கவனிக்கணும், யார் மேலே கிடையாது. அங்கே சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, முக்கியமான ஒரு வார்த்தை, இயேசுவின் நாமம். யாருடைய நாமம் அது? இயேசுவின் நாமம் இல்லை, இந்த ஜப எண்ணெய், அதில் தான் வல்லமை, அதுக்குள்ளே தான் இயேசுவின் நாமத்துடைய வல்லமை ஊற்றப்பட்டிருக்கிறது. அதுக்கு இந்த பாஸ்டர்ஸ் அவங்களை என்ன பேர் சொல்கிறதுன்னு தெரியல, எல்லாம் ரவுடிஸாக இருக்கிறாங்க, எல்லாம் பொய் சாட்சிக்காரனா இருக்கிறானுங்க. இவங்களுக்கு நம்ம பயப்படலாம், ஆனால் தேவையில்லாத சாக்கடை மாதிரி இவனுங்களாம். நம்ம பண்ண வேண்டியது, பேச வேண்டியது நிறைய இருக்கிறதுனால இவனுங்கெல்லாம் கண்டுக்காமல் போகிறோம். ஆனால் கோபம் வரதான் செய்யும், ஏன்னா நம்ம போட்டு உடைக்கிறாத. எதை உடைக்கிறோம்? வல்லமை அது இயேசுவின் நாமத்தில் இருக்கிறதே தவிர வல்லமை எதில் கிடையாது, அது எண்ணெயில் இல்லை. எதில் இல்லை? அது எண்ணெய் என்பது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் அல்லது இந்த பழைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் பெரிய விஷயமா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடுதல் தான். பெரிய விஷயமா தோன்றுவது எது? தொடுதல் தான். ஏன் இயேசு கிறிஸ்துவே கேட்குறார் இல்லையா, பரிசேயன் வீட்டுக்கு போகும்போது, நீ என்னை எப்படி கவனிக்கலன்னு பேசுகிறார், நீ எப்படி என்ன கவனிக்கலன்னு பேசுகிறார். எப்படி கவனிக்கலன்னு சொல்கிறாரு? உன் வீட்டுக்கு வந்தேன், என் பாதத்தை கழுவதற்கு நீ தண்ணீரை கொடுக்கவில்லை. உன் வீட்டுக்கு வந்தேன், என்னை கட்டி அணைத்து என்ன பண்ணவில்லை, நீ முத்தத்தை கொடுக்கவில்லை. இன்னைக்கு முஸ்லீம்ஸ் தான் கொடுக்குறத பார்த்துருப்பீங்க. இதுதான் அன்றைக்கி யூதர்கள், இன்றைக்கி யூதர்கள் செய்வாங்க. இன்றைக்கும் போனீங்கன்னா யூதர்கள் செய்கிறாங்க. இன்றைக்கும் போனீங்கன்னா பல மேலை நாடுகளில் ரொம்ப படித்தவர்கள் மத்தியில் இன்றைக்கும் இந்த கும்பிடுறதெல்லாம் கிடையாது அவங்கக்கிட்ட. இதெல்லாம் கிடையாது, இந்த கும்பிடுறது, அப்படி ஓரமாக தள்ளி அப்படி நில்லு அப்படின்றதுலாம் அவங்கக்கிட்ட கிடையாது. ஏன் அப்படி நினைக்கிறாங்க? இப்போ நம்ம ஊர்லாம் ரொம்ப பிற்போக்குத்தனமாக இருக்கிறதுனால இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லைட்டாக அப்படி டச் பண்ணாலே என்ன ஆகிடுது, அவ்வளோதான், போச்சு, எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சாகும் அப்படின்ற மாதிரி ஒரு கலாச்சாரம் இருக்கிற ஊர் இது. சரி, ரொம்ப போக வேணாம், அடி வரைக்கும் இப்படி தூர்வாருன்னா பயங்கரமாக நாரிடும் அது. அதனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா, பரிசுத்தம் பிரதர், பரிசுத்தம். ஏன்னா இவங்க எந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுறாளுங்கன்னா, மனைவியே சகோதரின்னு கூப்பிட்ற அளவுக்கு முட்டாளுங்க இவனுங்க. யார் சகோதரின்னு கூப்பிட்ற அளவுக்கு முட்டாளுங்க இவனுங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா, பல தமிழ் சபைகளில் அது போதிக்கப்படுகிறது. மனைவி படுக்கறையில் ஒன்று அவனுக்கு மனைவியாக இருக்கலாம், மற்ற நேரத்தில் நீ அவளை எப்படி தான் பார்க்க வேண்டும், சகோதரியை தான் பார்க்கணும். எதுக்குறா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு வசனம் வச்சுருக்கிறாங்க. பவுல் ஒரு இடத்துல சொல்கிறார், ஒரு மனைவியாகிய சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிவதற்கு எனக்கு மட்டும் ஆசை இல்லையான்னு கேட்குறாரு. பேதுரு இவங்களாம் திருமணமாகி மனைவியோடு இருக்கிறாங்க. பவுலுக்கு திருமணம் அவர் செஞ்சுக்கல. அவர் ஏன்னா அவருடைய ஊழியம் என்னன்னு தெரியும், அவருக்கு வாழ்க்கை முடிய போகிறது எல்லாமே தெரியும். அதனால் அவர் பண்ணிக்கிடல. அவர் அப்படி இருந்த காலகட்டத்தில் அவர் என்ன சொல்கிறார், எனக்கு மட்டும் ஆசை இல்லையா மனைவி என்கிற ஒரு சகோதரி. எதை சொல்கிறாரு? பேதுருவை கம்பேர் பண்ணும்போது சொல்கிறார், அவருக்கு மனைவி இல்லை. அவங்கள கம்பேர் பண்ணி பேசும்போது பேசுகிறேன். நான் இன்னொரு மனைவியை பற்றி பேசும்போது எப்படி பேச வேண்டியதாக இருக்குது, நான் எனக்கு மட்டும் அவர் கூட சுற்றுற மாதிரி அந்த அம்மாவுடைய மனைவியாக இருக்கிறாங்க, எனக்கு யாராக வருவாங்க சகோதரியாக, அந்த ரீதியில் இது இவனுக்கு எப்படி புரிஞ்சுக்கிட்டானுங்க. நான் அரைகுறை மைண்டில் மனைவி எப்படி பார்க்க வேணும், நீங்கள் சகோதரியை தான் பார்க்கணும். இதெல்லாம் வெளியே தெரில, வரும். அதுக்கு தான் பாதி சபை யூடியூப்லாம் லைவ் பண்ணுறதில்ல, பண்ண மாட்டிப்போம்டா, என்னைக்காக ஒரு நாள் வச்சு செஞ்சு விட்ருவானுங்க. எல்லா சர்வீஸும் தைரியமாக இருந்தால் போடுங்களேன், நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் போட மாட்டேன். உள்ளே இருக்கிற ஆளுங்களை தான் பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு, எனக்கே தெரியும் எவ்வளோ பேர் அப்படி பார்க்குறானுங்கட்டு. எதுக்கு பிரித்து வச்சு உட்கார வச்சுருக்கிறீங்க சபையில்? ஆண்கள் வேறு, பெண்கள் வேறு, நீ ஏன் பிரித்து வச்சுருக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். என்ன அதான் சொல்கிறேன், சபைகளில் தான் தீண்டாமை இன்னைக்கு இருக்கிறது. சபையில் தான் எது உண்டாகிறது. ஒரு பெண்ணை இன்னைக்கு நேற்று கூட பார்த்தேன், முதல் முறை அந்த அது என்ன சொல்லுவாங்க, வயதுக்கு வந்த பெண்ணா,
பியூபர்ட்டி அதை அட்டன் பண்ண பொண்ணை கிளாஸ் ரூம்லேருந்து வெளியே அனுப்பி தூரமாக தள்ளி போய் உட்கார வச்சு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் தேர்வு எழுத வச்சுருக்கிறான். மற்ற பசங்களோட ஒன்றும் உட்காராத. எவ்வளோ குடும்பம் நடக்குது பாருங்கள் இந்த காலத்தில். பண்ணதும் ஒரு பெண்ணு தான், பண்ணது ஒரு டீச்சர், ஒரு லேடி டீச்சரு. நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதை. அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் வாழறோன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்துக்கிட்டு நீங்கள் பைபிள் என்ன பண்ணுறீங்க, அதே பிற்போக்குத்தனத்தோடவே போதிக்கிறீங்க. நீங்கள் சபையும் அதே பிற்போக்குத்தனத்தோடவே வச்சுருக்கிறீங்க. கொஞ்சம் அதை லைட்டாக உடச்சி கொஞ்சம் பைபிள் இருக்கிற மாதிரியே கொண்டு வந்தால் அவ்வளோ கோபம் என்ன பண்ணுது வருது எல்லாருக்குமே. அது எப்படி ஆக்கும்? அது அதுக்கு 1000 பிரசங்கம் வேறு. அது அதனால தான் இந்த இடத்துல புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. இந்த தொடுதல் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அப்படி இருக்கும். தொட்டு சுகமாக்கினார்னு. என்ன பண்ணி சுகமாக்கினார் அவர்களை? ஜனம் அவர்களை தீண்டாமையே நினைக்குது, ஜனம் அவங்கள அருவருப்பாக பார்க்குது. எவ்வளோ பாதிப்புன்னு தெரியுமா? அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியாது. அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அது இன்றைக்கும் இருக்குது பல இடத்துல. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனே, நீங்கள் ஒரு ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போகிறீங்க, உங்கள் பக்கத்தில் வந்து ஒருத்தர் உட்கார்றாரு. உட்காந்து அடுத்த செகண்டே ஒரு மாதிரி பார்த்துட்டு உங்களை விட்டு எழுந்து போயிட்டு வேற ஒருத்தர் பக்கத்தில் உட்கார்றாரு. உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு என்ன மாதிரி அப்பாடா ஆள் எழுந்து போனால் ஃப்ரீயாக உட்காரல நான் நினைப்பீங்க? இல்லை, யாராக இருந்தாலும் முதல்ல ஒரு சின்ன தயக்கம் உண்டாகும். எதுக்கு இருந்தாலும் நம்ம பக்கத்துலேருந்து எழுந்து இன்னொரு இடத்துல போயிட்டு உக்காடுறான். நம்மக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது? பேசுறது புரியுதுங்களா இல்லையா? எவ்வளோ பாதிப்பு உண்டாகுன்றது நமக்கு தான் அது தெரியும். பேசுறது புரியுது. அந்த விதத்தில் தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, நான் எல்லாரையும் நேசிக்கிறேன், எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறேன், நான் உன்னை தொடர்றதுனால உனக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை, அதனால் உனக்கு ஒரு நல்ல உணர்வு தான் உண்டாகும். என்னதான் உண்டாகும் உனக்கு? கடவுளே என்னை தொட்டுட்டார், தாவீதின் குமாரன் என்ன தொடுகிறார். பேசுறது புரியுதுங்களா இல்லையா? அந்த தொடுதலில் பல நன்மைகள் இருக்குது. அதில் பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? இப்போ டாக்டர்கிட்ட கூட நீங்கள் போகிறீங்க, சில டாக்டர்ஸ்லாம் பார்த்தீங்களா அப்படி தள்ளி உட்கார வச்சுட்டு ரைட்டு ஓகே இந்த மாத்திரை வாங்கி என்ன பண்ணு போடு, அடுத்த வாட்டி போக மாட்டீங்க. சில டாக்டர்ஸ் கிட்ட போங்க, நல்ல டாக்டர்ஸ் கிட்ட போங்க. கண்ணுலேருந்து ஆரம்பிப்பாங்க. எங்கேருந்து ஆரம்பிப்பாங்க? கண்ணை 2 கண்ணையும் திறந்து பார்ப்பாங்க. மேலேயே தூக்கணுவாங்க, கீழே தூக்கணுவாங்க, வாயை நல்லா தரன்னுவாங்க, நாக்கு வெளியே நீட்டுன்னுவாங்க, இல்லைன்னா பிடிச்சி அவங்களே இழுத்தாலும் இழுத்துருவாங்க. டார்ச் லைட் அடித்து கிட்ட உள்ள வரைக்கும் வந்து பார்ப்பாங்க. பேசுறது புரியுதுங்களா இல்லையா? கண்டிப்பாக அந்த டாக்டர்கிட்ட தான் அடுத்த வாட்டி என்ன பண்ணுவோம், போவோம். இப்போ வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? இவ்வளோ தான் பாயிண்டாங்க. சரி, அப்போ இந்த எண்ணெய் பூசுதல் ஒரு பக்கத்தில் அதுக்கு பல விளக்கங்கள் கொடுக்குறாங்க. எண்ணெய் என்பது ஆவியானவரை என்ன பண்ணுகிறது? அது குறிக்கிறது, அல்லது அபிஷேகத்தை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? அது இப்போ சங்கீதம் 23 சொல்கிறார் இல்லையா, என் தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகிக்கிறார்ன்றார். சரி, அனாயிண்டிங்க்கு அது அடையாளமாக என்ன பண்ணுகிறது? எண்ணெய் அது இருந்தது. சரி, ஆனால் இந்த இடத்துல எது முக்கியமானது? ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை கூப்பிட்டு என்ன தேக்கிறது இல்லை, என்னைக்காக ஜெபம் பண்ணுறது இல்லை. எது முதல்ல வருதாங்க? எண்ணெயா வருது முதல்ல. எது முதல்ல வருதாங்க? இயேசுவின் நாமத்தினால். எந்த நாமத்தினாலே? அது இயேசுவின் நாமத்தினால், அது கர்த்தருடைய நாமத்தினால். எந்த நாமத்தினாலே? கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக என்ன பண்ண கடவர்கள்? இவ்வளவுதான் ஜெபமே. அங்கே ஜெபம் பண்ணுறாங்க, வராங்க, கூப்பிடுறீங்க, வராங்க, ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணுறதுல எது முக்கியமானதாங்க? இயேசுவின் நாமமா எண்ணெயாங்க? இயேசுவின் நாமம் தான் முக்கியமானதாக இருக்குது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த எண்ணெய்ன்றது பாருங்க, இட் ஷோஸ் சம் கம்ஃபர்ட் டு தெம். அவ்வளோதான். அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு நல்ல கம்ஃபர்ட்டை, ஒரு விதமான ஒரு ஆதரவை, ஒரு விதமான ஒரு நல்ல உணர்வை அவர்களுக்கு என்ன பண்ணுகிறது? ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம். அவ்வளோதான் விஷயம். அங்கே அதுக்கு மேலே வேற ஒன்றும் கிடையாது. இப்போ கண்ணில் ஒரு ஆளுக்கு பிரச்சனை எப்படி வரும்? அப்போ தான் உங்களுக்குலாம் புரியும். கண்ணில் ஒரு ஆளுக்கு பிரச்சனைன்னு ஜெபம் பண்ணுறது கூப்பிட்றான்னு வச்சுப்போமே, கண்ணு பயங்கரமாக வலிக்குது பாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்றான்னு வச்சுப்போமே, இப்போ எண்ணெயை எடுத்துன்னு கண்ணில் ஊற்றின்னு இருப்பீங்களா? இப்போ எண்ணெயை போட்டு கண்ணில் தேய்ப்பீங்களா? சொட்டு விடுவீங்களா? காது வலிக்குது பாஸ்டர் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கன்றான், காதில் எண்ணெய் விடுவீங்களா? நீங்கள் விடுவீங்க. நீங்கள் சில ஆளுங்களாம் எனக்கு தெரியும், விட்டுட்டிங்கன்னா எனக்கு ஒருத்தன் அப்படி தான் பண்ணி விட்டான். எனக்கு நான் பட்டம் பாருங்க பாடுறதுக்கு, அது பெரிய த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்குது எனக்கு. த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி அதுக்கப்புறம் ENT டாக்டர்கிட்ட போனால் அவர் கணம்னான்னு கேட்குறாரு, யோ என்னெல்லாம் எதுக்கே காதில் ஊற்றினேன் அப்படின்னு. நான் எங்கெங்கே ஊற்றினேன்?
அந்த பண்ணாடை தலைக்கு தான் தேய்ச்சிட்டு மசாஜ் பண்ணுறான்னா அமைதியை படுத்து தூங்கிட்டேங்க. தூங்குற டைமில் என்ன பண்ணிட்டான், காதில் இந்த காதில் கொஞ்சம் ஊற்றிட்டான், அந்த காதில் கொஞ்சம் ஊற்றிட்டான். எனக்கும் தெரிலங்க. அப்புறம் தூங்கி எழுந்த பிறகு தான் 2 காதும் கேட்கலையே என்னமோ தான் 2 தலையை போட்டு ஆட்டுறான், இந்த பக்கம் வந்து இழுக்கிறான். ஒரு சலூன் பையன் பாருங்க, பெரிய வேலையை பார்த்து விட்டான். அவன் திட்டுறாரு, யோ இதெல்லாம் எண்ணெயெல்லாம் ஊற்றுற இடமையாது அப்படின்றாரு. வாய் எடுத்துப்போமே, தொண்டை வலிக்குது பாஸ்டர், கொஞ்சம் வந்து ஜோம் பண்ணுங்க. தொண்டைக்கு எப்படி தேய்ப்பீங்க? எண்ணெயை தொண்டைக்கு மேலே தேய்ச்சிப்பீங்க. அதனா விக்ஸா அமிர்தாஞ்சனா? இயேசுவின் நாமம் அப்படியே என்ன படுது, ஜிவ்வுன்னு உள்ளே போகுமா? நான் கேட்குறேன், லாஜிக்காகவே பேசுவோம். எண்ணெயில் தான் வல்லம் இருக்குதுன்னா பதில் சொல்லுங்க. அதுக்கு ஒரு முதுகுலாம் வலிக்குது பாஸ்டர், முதுகெலும்புலாம் வலிக்குது, எண்ணெயை தேய்க்கலாம், தேய்ங்க. எலும்பில் போய் படுமா அந்த எண்ணெய்? எலும்பில் இருக்கிற இது பிரச்சனை சரியாகிடுமா? அது என்ன பேசுகிறீங்க? அதை புரியல பாருங்க. அதுதான் புரியல அவங்களுக்கு. எந்த தேவனை ஆராதிக்கிறோன்னு புரிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் செய்ய மாட்டோம். எந்த தேவனை ஆராதிக்கிறோம்? ஆவியான தேவனை ஆராதிக்கிறோம். எந்த தேவனை ஆராதிக்கிறோம்? ஆவியான தேவனை ஆராதிச்சுக்கிட்டு மாம்சத்தில் என்ன பண்ணக்கூடாது, செயல்படக்கூடாது. அது ஒரு விதமான ஒரு நல்ல உணர்வை உண்டாக்கும்படியாக செய்கிறாங்க, அவ்வளோதான். அது எந்த அளவுக்கு இவங்க டெவலப் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு வீடை, ஒரு வாடகை வீடு போனால் கூட சரி, சொந்த வீடு போகும்போது தான் சேட்டை பண்ணுறாங்கன்னா, வாடகை வீடு போனால் கூட சரி. நிறைய பேருக்கு இந்த சபை, நான் இங்கே பண்ணுற பிரசங்கம் ஒரு எல்லாமே ஏன் அவங்க இடரலாக இருக்குதுன்னா இதுதான் இடரல் அவங்களுக்கு. இதெல்லாம் நான் பிரசங்கம் பண்ணாமல் வேறு எதாவது பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட்டமாக வந்து உட்காந்துருப்பாங்க. நான் அதை பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. பேசுறது புரியுதுங்களா இல்லையா? யாரோ ஒருத்தர் பூனைக்கு மணி கட்டி ஆகணும், ஏன்னா அந்த ஊழியத்துக்கு தான் அமைச்சிருக்கிறாரு. ஊழியக்காரனே இல்லைப்பா நீ கொஞ்சம் போய் நில்லுன்னு சொல்கிறதுக்காக அனுப்பல. 10ஓட 11 நீ போயிட்டு நில்லுன்றான வேலைக்கு நான் வரல, அதுக்கு இந்த வேலைக்கு வரமாட்டேன். தெளிவாக பேசி தான் அமைச்சிருக்கிறார். இந்த வேலையை செய்கிறது நான் வச்சுருக்கிறேன், போயிட்டு அந்த வேலையை போயிட்டு செய், தீங்கு அனுபவி, பாடு அனுபவி, வரலன்னா பரவாயில்ல. புரியுதுங்களா இல்லையா? நீ சத்தியத்தை மட்டும் சொல்லிட்டு கடந்து போய்கிட்டே இரு. அவன் ஏற்றுக்கிறான் ஏற்றுக்கொள்ள, இவ்வளோ தெளிவாக சொன்ன பேர் கூட நான் ஏற்றுக்க மாட்டேன்றான்லாம் இருக்கிறான். இப்போ வாடகை வீட்டில் கூட என்ன பண்ணிடுறது, சொம்பு எடுத்துகிட்டு வா, தண்ணி எடுத்துகிட்டு வா, அதுக்கு ஒரு ஜோம் பண்ணி, அதில் 2 சொட்டு எண்ணெய் வேறு எக்ஸ்ட்ரா வேறு விட்டு அதுக்கு ஒரு ஜோம் பண்ணி வீடு ஃபுல்லாக ஹால் ஃபுல்லாக தெளித்து எல்லா அமங்கலத்தையும் பண்ணுறது. ஒரு பாஸ்டர் அப்படி தான் பண்ணிக்கினி ஒரு விசுவாசியை கொண்டாந்து விட்டாருங்க. அந்த அம்மாவுக்கு பாருங்கள், ஒரு 2 மாதத்து அந்த 3ஆம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக ஸ்கின் டிசீஸ். அந்த அம்மாவுக்கு உடம்பு ஃபுல்லாக, அது எதனால் வந்துச்சுன்னு தெரியாது, ஆனால் வந்துடுச்சு. அப்போ தான் யோசிச்சு, இந்த மனுஷன் தொண்டு சொம்புல கிம்புல எல்லாத்தையும் என்ன பண்ணார், எண்ணெயை ஊற்றி அதுக்கு ஒரு ஜோம் பண்ணி வீடு ஃபுல்லாக தெளிச்சார். வீடு ஃபுல்லாக தெளித்து இந்த அம்மா என்ன பண்ணலாது, காப்பாற்றலையே. எவ்வளோ பாருங்க. அதான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தை டைல்யூட் பண்ணுறதுக்கு, கரைந்து போக செய்வதற்கு பிசாசு இப்படிப்பட்ட தந்திரமான கிரியைகளை என்ன பண்ணுறான், கொண்டு வரான். ஜெபத்தில் முக்கியமானது யாருடைய நாமம்? அங்கே இயேசுவின் நாமத்தில். அங்கே படுக்கையில் இருக்கிறவன், வியாதியில் இருக்கிறவன், பிரச்சனையில் இருக்கிறவன் தன்னுடைய முழு மனதோடு இயேசுவின் நாமத்தின் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும். யார் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும்? இப்போ இந்த மூப்பர்கள்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா, அது கவனிக்கணும். மோசேயின் காலத்தில் தான் முதல்ல அது ஏற்படுத்தப்படுகிறது. மோசேயின் ஊழியத்தில் தான் இந்த மூப்பர்கள், எல்டர்ஸால் தான் பல முறை பார்த்தீங்கன்னா சபையில் பிரச்சனை வரும். ஏன் மோசேக்கு பிரச்சனை யாரால தான்? எல்டர்ஸால் தான் சில நேரத்தில். அப்போ இந்த எல்டர்ஸால் தான் பிரச்சனை வரும் பாருங்க. இந்த மூப்பர்களுடைய வேலை என்ன தெரியுமா? போதகர் எதை போதிக்கிறாரோ, இந்த சபையில் எது சத்தியமாக போதிக்கப்படுகிறதோ அதை ஜனங்கள் ஒரு வேலை பாருங்க முழுமையாக கேட்காம இருக்கலாம், வராமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வேலை தான் யாருடைய வேலை? அது மூப்பர்களுடைய வேலையாக இருக்கிறது. அப்படின்னா அவங்க எல்லா ஆராதனையில் இருக்கணும், எல்லா சத்தியத்தையும் அவங்க சபையில் இருக்கிற சத்தியத்தை கேட்டு நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் யாராக வேலை செய்ய முடியும், நீங்கள் மூப்பராக வேலை செய்ய முடியும். இப்போ நம்ம லாங்குவேஜை சொன்னால் வாலண்டியராக இருக்கிறீங்க. இந்த சபையோடைய சத்தியம் என்ன, இங்கே என்ன போதிக்கிறோம், இங்கே நம்முடைய நம்பிக்கை என்னன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் இந்த ஊழியத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண முடியும், இங்கே உதவி செய்ய முடியும். சபையில் என்ன போதிக்கிறோன்னு தெரியாமல் இருந்துட்டீங்கன்னா, நாளைக்கு புதுசாக வந்து ஏதோ ஒரு டவுட் உங்ககிட்ட கேட்குறாங்க, உங்ககிட்ட ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, அவங்களுக்கு சரியான பதிலை கொடுக்க முடியாது. இதை ஆராதனைக்கு வராத ஒரு ஆளை வந்து நான் வாலண்டியராக வச்சிடுறேன். புதுசாக நாளைக்கு ஒரு அம்மாவோ யாரோ வராங்க, அவங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில் எண்ணெய் பாட்டில் கொண்டு வந்து உங்கள் பாஸ்டர்கிட்ட ஜோம் பண்ணி கொடுக்கணும்பா, அதுக்காக வந்திருக்கிறேன்னு சொன்னால் உங்களால் பதில் சொல்ல முடியுமா? அவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியுமா?
சொல்ல முடியாது. நைஸாக என்கிட்ட தானே பண்ணுவீங்க, மாட்டி விட்டு நீ அவர் ஃபேஸ் பண்ணிப்பார் எதாக இருந்தாலும் அப்படின்னு என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக விட்டு போயின்னே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் டீல் பண்ணிருக்கணும். அதை பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இது முக்கியம் இல்லைம்மா, எது முக்கியம் இல்லை, இது முக்கியம் இல்லை. கடவுள் தான் முக்கியமானவர். அவர் நீங்கள் உள்ளத்தில் நம்புறது தான் முக்கியமானது. அவருடைய நாமத்தினால தான் உங்களுக்கு சுகமோ அல்லது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் சொல்லி கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை? அது மூப்பர்களுடைய கடமை. அப்போ மூப்பர்களை அழைப்பது நோக்கம் என்ன? கர்த்தருடைய நாமத்தை பற்றி அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? சொல்லி கொடுப்பாங்க, ஞாபகப்படுத்துவாங்க. இந்த கர்த்தருடைய நாமம் வல்லமை உள்ள நாமம். இந்த கர்த்தருடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். இந்த கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னுடைய பலவீனத்திற்கு, உன்னுடைய சுகவீனத்திற்கு, உன்னுடைய வியாதிக்கு வல்லமைப்படுத்துகிற சுகம் அதற்கு உண்டு அப்படின்னு அவனுக்கு ஞாபகப்படுத்துறாங்க, அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போதே பலவீனப்பட்டிருக்கிறவன், வியாதியில் இருக்கிறவன், பயத்தில் இருக்கிறவன், தோல்வியின் சிந்தனையில் இருக்கிறவன், மரண பயத்தில் இருக்கிறவனுக்குள்ள என்ன வருது? இப்ப விசுவாசம் உண்டாகிறது. என்ன உண்டாகிறது? இயேசுவின் நாமத்தின் மேல விசுவாசம் உண்டாகிறது. அதுக்கு தான் மூப்பர்கள் அழைக்கிறது. ஏற்கனவே போன வாரம் அதெல்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் இல்லையா? பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசும்போது சீமோன்ற ஒரு ஆள் பேதுருவையும் யோவானையும் பார்த்து தொடர்றதுனால தான் ஆவியானவர் ஒருவருக்கும் வந்து இறங்குறாருன்னு நினச்சிக்கிட்டான். அதுக்கு பணத்தை வச்சு வேலை வேற பேசுகிறான் அவன். பணத்தை கொடுத்தாவாது அந்த வரத்தை என்ன பண்ணுவீங்களா, எனக்கு தருவீங்களான்னு கேட்குறான். அப்போ தான் சொல்கிறாங்க, உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போகட்டும். இது பணத்தினால வருவதில்லை, இது தேவனுடைய ஈவா இருக்குது. இட்ஸ் a gift of God. தேவனை தருவது இது. யாரை தருவது இது? அப்போ ஒரு மனுஷனுக்கு சுகத்தை உண்டாக்குவது என்பது அது இயேசுவின் நாமத்தில் இருக்கிறதே தவிர போதகருடைய கையிலையோ, போதகருடைய கால்லையோ, போதகருடைய வேற எதுலையோ இல்லை. அவருடைய வாயில் இருக்குது. எதில் இருக்குது? வியாதி பட்டிருக்கிறவன் கிட்ட வந்து அவன் காதுபட பேசணும். இந்த வியாதியிலிருந்து சுகமாவதற்கு யாருடைய நாமம் தேவை? அது இயேசுவின் நாமத்தை நீ விசுவாசி. நம்புறீங்களா நீங்க? அதுக்கு தான் மூப்பர் அழைக்கிறோம். எண்ணெய் தேய்ச்சி விடுறதுக்கு இல்லை. எண்ணெய் தேய்ச்சி விடுறது என்ன? அன்னைக்கு இருந்த சம்பவத்துக்கு பெரிய நிறைய அதுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது. அன்னைக்கு யூதர்கள் புறஜாதிகள் இருந்தாங்க. இப்போ யூதர்கள் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட, விசுவாசிகள் ஆன பிறகு கூட இந்த புறஜாதிகள் வீட்டுக்கு போவதில்லை. அவங்க வீட்டில் குடிச்சா தண்ணி கூட என்ன பண்ண மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை அதெல்லாம் எடுத்து காமிக்கிற பேதுரு அப்படி இருந்தார். பேதுருவே அப்படி இருந்தார். ஒரு கட்டத்தில் தேவன் அதுக்கு விளக்கமாக பேசுகிறாரு. ஒரு தரிசனத்தை அவர் கொடுத்து, நான் நல்லதுன்னு சொன்னதை நீ எப்படி கெட்டதுன்னு நினைப்பண்றாரு. ஞாயிற்றுக்கிழமை காலை அதெல்லாம் பின்னாடி கொண்டு வரேன். அப்போ அப்படி அவங்களெல்லாம் திருத்த வேண்டியதாக, மாற்ற வேண்டியதாக இருந்தது. பேசுறது புரியுதுங்களா இல்லையா? உங்கள் வீட்டுக்கு யாரோ ஒருத்தவங்க வராங்க, வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு தண்ணி குடித்தா தான் என்ன பண்ணுவீங்க நீங்கள் மனசுக்கு? உங்களுக்கு ஆமாம் சரி ரேமலாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்கன்ற எண்ணமாக என்ன பண்ணோம் வரும். ஐயா வேணாங்க அப்படின்னும் போது நமக்கு எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு சரி ஏதோ அப்படின்னு நினைப்போம். நம்ம சொந்தக்காரன்லாம் தான் பரவாயில்ல. ஆனால் ஒரு மூணாவது மனுஷங்க இல்லை நம்மளோட படித்தவங்க அல்லது நம்ம மதிக்கிறவங்க அப்படி செய்யும் போது அங்கே என்ன உண்டாகுறதாங்க? ஓ நம்மளாம் கொஞ்சம் தாழ்ந்தவங்க போல இருக்குது, நம்மக்கிட்டலாம் வாங்கி தண்ணியை வாங்கி குடிக்க மாட்டாங்க போல இருக்குது. தெரியுமே தெரியாது அதெல்லாம் இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் அதெல்லாம் இருக்கிறாங்க. இன்றைக்கி தீண்டாமையை பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்க. இன்றைக்கி ரொம்ப அதிகமாகிடுச்சு அதெல்லாம். இவங்க கையில் வாங்கக்கூடாது, இவங்க கையில் தொடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மக்கள் இன்றைக்கி நிறைய ஆகிட்டாங்க. ஏன்னா சத்தியம் குறைஞ்சி போச்சு. எது குறைஞ்சி போச்சு? சத்தியம் குறைஞ்சி போச்சு. சபைகளுடைய சபைக்குள்ளேருந்து வெளிப்பட வேண்டிய வல்லமை மகிமை வெளிப்படலை. அதனால் பிசாசு பார்க்குற எல்லாருக்குள்ளேயும் இப்போ ஜாதி வெறி, மத வெறி, பிரிவினை வெறி எல்லாத்தையும் என்ன பண்ணுறான்? இப்போ நல்லா அதிகரித்து விட்டுக்கிட்டே வரான். பேசுறது புரியுதுங்களா இல்லையா? அதனால் இவனை தீண்டாமையாக பார்க்குறது, அவனை ஏளனமாக பார்க்குறது, இவனை இழிவாக பார்க்குறது, அவனை கீழே பார்க்குறது, இதெல்லாம் அந்த காலத்தில் இருக்கும் தான். மூப்பராக ஒருத்தர் வரான் சபைக்கு, மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு பிறகு இப்படி ஓரமாக நின்று ஜோம் பண்ணிட்டு போனால் எப்படி இருக்கும் அவனுக்கு? பேசுறது புரியுதுங்களா இல்லையா? அவன் கூட வந்து உட்காடுறான், அவன் தலை மேலே கையை வைக்கிறான், எண்ணெயை எடுத்து அவன் மேலே பூசுறான். இதெல்லாம் அவனுக்குள்ள ஒரு விதமான நல்ல உணர்வு என்ன பண்ணுது? அவனுக்கு கொண்டு வருகிறது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இயேசு எதிர்பார்த்தாருன்னு சொன்னான். அதனால தான். யாரை எதிர்பார்த்தது அது? நான் உங்கள் வீட்டுக்கு வந்து இதெல்லாம் செஞ்சியாடான்னு கேட்டார். இதெல்லாம் செஞ்சியா? அவன் வேற எதையும் குற்றம் காண்பிக்க பார்த்தா இதை பெரிய குற்றமாக பேசிட்டார். என்னை நீ ஒழுங்காகவே வரவே இருக்கல, என்னை ஒழுங்காகவே நீ அங்கீகரிக்கல, என்னை ஒழுங்காகவே நீ ரிசீவ் பண்ணல அப்படின்றாரு.
அப்போ அவருக்குள்ளவே அந்த எண்ணம் இருக்கணும், மற்றவங்களுக்குள்ள எவ்வளோ எண்ணம் இருக்கும் பாருங்க. அதுக்காக தான் அதுவே தவிர, ஆனால் மற்றது எல்லாமே ஒரு வியாதியை சுகப்படுத்துவது, ஒரு பலவீனத்தை பலனாக மாற்றுவது, ஒரு மனுஷனுக்குள்ளே நம்பிக்கையை உண்டு பண்ணுவது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை கொண்டு வருவது, இதெல்லாம் 100% யாருடைய நாமத்தினாலே? அது இயேசு என்கிற நாமத்தினாலே. யாருடைய நாமத்தினாலே? அது அதை தான் அங்கே போதிக்கிறார். வேற எதுவுமே கிடையாதுங்க. இவங்க சொல்ற மாதிரி கதை எதுவுமே அதுல கிடையாது. மூப்பரை வரவழைப்பது யாரை குறித்தது? கர்த்தருடைய நாமத்தினாலே. யாருடைய நாமத்தினாலே ஜெபம் பண்ணுவாங்க? அவங்க கர்த்தருடைய நாமத்தினால தான் ஜெபம். நீங்க கர்த்தருடைய நாமத்தை டைல்யூட் பண்ணியோ அல்லது அதை எடுத்துட்டோ, நீங்க என்னதான் ஜெபம், என்னதான் எண்ணெயை பூசி, என்னதான் அபிஷேகத்தில் நிறைந்து, என்னதான் ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணாலும் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகிற விடுதலை அங்கே உண்டாக போறது இல்லை. பேசுறது புரியுதுங்களா? அதனால தான் ஆபிரகாம் தெளிவாக இருந்தான். அவன் பலிபீடெல்லாம் கட்டிட்டு எந்த நாமத்தினாலே தொழுது கொண்டானவன்? கர்த்தருடைய நாமத்தினாலே தொழுது கொண்டான். எந்த நாமத்திலே தொழுது கொண்டான் அவன்? கர்த்தருடைய நாமத்தினாலே தொழுது கொண்டான். சரி, இன்னும் சில வசனங்களை பார்க்கலாம். அடுத்த வசனம் 15 வசனம். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை, இப்போ கவனிக்கணும், பிணியாளினா நோயாளி. நோயை ரட்சிக்கிறது என்றால் அவனை சுகமாக்குவது அல்லது விடுதலையாக்குனதுன்னு அர்த்தம். இப்போ பிணியாளியா இருந்தவன் சரியாயிட்டான். எதனால சரியானா நாங்கள் சொல்லுது? எது அவனை சரியாக்கினது? விசுவாசம் உள்ள ஜெபம். என்ன ஜெபம் சரியாக்கினதுன்னு சொல்லுதாங்க? விசுவாசம் உள்ள ஜெபம் நோயாளியை என்ன ஆக்கினது? குணமாக்கினது. அப்ப விசுவாசம் உள்ள ஜெபம்னு வரும்போது எதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். எதை நீங்க முன்னாடி இருக்கிற வசனத்தில் சொல்லப்பட்டது எதை விசுவாசிங்க? மூப்பரையா? நீங்கள் அழைத்த மூப்பரை விசுவாசிங்களா? இவர் வந்து சொன்னார்னா, இவர் வந்து கை வச்சார்னா சரியாயிடும், அவரை விசுவாசிங்க? இல்லை. விசுவாசம் என்பது யார் மேல இருக்கணும்? வசனம் தெளிவாக சொல்றது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல. யார் மேல இருக்க வேண்டும்? அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலதான் விசுவாசம். அப்ப இந்த இடத்துல விசுவாசம் உள்ள ஜெபம் தான் பிணியாளி என்ன பண்ணி இருக்கிறது? குணமாக்கி இருக்கிறது. அப்ப எதன் மேல விசுவாசத்தை வைத்தார்கள்? எந்த விசுவாசம் உள்ள ஜெபம் அவர்களை சரியாக்கினதா? சரி, அப்ப மூப்பர்கள் மேல விசுவாசம் வைக்கல, அப்ப யார் மேல வச்சிருக்கணும்? அடுத்தது எண்ணெய் இருக்குதாங்க. அந்த வருஷத்துல என்ன இருக்குது? எண்ணெய் இருக்குது. அப்ப எண்ணெய் மேல விசுவாசத்தை வச்சாங்களா அவங்க? Did they keep the faith on the oil? யோசிச்சு பாருங்க. அங்கேயும் இல்லை. ஏன்னா எண்ணெய் மேல என்ன பண்ண முடியாது? நீங்க விசுவாசத்தெல்லாம் வைக்க முடியாது. எண்ணெய் என்பது ஒரு பொருள். எண்ணெய் என்பது என்னது? ஒரு பொருள். ஒரு மனுஷனோ அல்லது தேவனோ அல்ல. பேசுறது புரியுது? இட் இஸ் an object, அவ்வளவுதான். அப்ப அதன் மேலே என்ன பண்ணிருக்க முடியாது? விசுவாசத்தை வைத்திருக்க முடியாது. அப்ப விசுவாசம் எங்க வைத்திருக்கணும்? அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல். அங்க இருக்கிறது மூணாவது ஒன்னே ஒண்ணுதான், இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் பண்ண கடவர்கள். எந்த நாமத்தினாலே ஜெபம் பண்ண கடவர்கள்? அப்ப பிணியாளியை குணமாக்கினது எண்ணெயோ மூப்பர்களோ அல்ல, மூப்பர்கள் கொண்டு வந்த இயேசுவின் நாமம் தான் அவன் என்ன பண்ணினது? பிணியாளியை ரட்சித்தது. யாரை ரட்சித்ததாங்க? பிணியாளியை ரட்சித்தது இயேசுவின் நாமம், கர்த்தருடைய நாமம் மட்டுமே. சரி, அப்ப அப்படித்தான் சொல்றார். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இது எல்லாமே பாருங்க ஒரு கலெக்டிவான ஒரு வசனம். அது கலெக்டிவ்னா எல்லாம் சேர்ந்துதான். கர்த்தர் அவனை எழுப்புவார். ஒருவேளை அவன் பாவம் செய்தவனே ஆனால், விசுவாசி தான் அவன், ஒருவேளை அவனுக்கு அந்த வியாதி, அந்த வியாதியின் படுக்கையில் அவனுக்கு பாவம் இருக்குமே ஆனால் அந்த பாவம் என்ன பண்ண வேண்டும்? முதலாவது அவனுக்கு மன்னிக்கப்பட வேண்டும். The sin has to be forgiven. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா பாவத்தை வச்சுக்கிட்டே நீங்க வந்து என்ன பண்ண முடியாது? சுகத்தை எதிர்பார்க்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. If you need healing, you should be first to repent from your sin. சுகம் கிடைக்க வேணும்னா முதல்ல என்ன பண்ணிருக்கணும்? நீங்க பாவத்திலிருந்து மனம் திரும்பி இருக்க வேண்டும். இதிலிருந்து மனம் திரும்பி இருக்க வேண்டும். நீங்க பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். நீங்க பாவத்திலிருந்து மனம் திரும்பாம ஆண்டவர் வெறும் சுகத்தை மட்டும் எனக்கு தாங்க, நிறைய பேர் அப்படிதான் கேட்குறாங்க. இந்த சுகத்தை மட்டும் கொடுத்துட்டா போதுங்க, ஆண்டவர் ஏற்றுப்பேன். நீ என்ன ஏற்றுக்க வேண்டியது இருக்குது? ஏற்றுக்கவே வேணாம், ஏற்றுக்கவே மாட்டேன். நீ முதல்ல பாவத்திலிருந்து என்ன பண்ணு? மன்னிப்பு அவர்கிட்ட கேள். ஃபர்ஸ்ட் ரிப்பன்ட் ஃப்ரம் யுவர் சின் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். அதெல்லாம் வேணாம், எனக்கு முதல்ல சுகப்படுத்திட சொல்லுங்க. என்ன பண்ண சொல்லுங்க? எனக்கு முதல்ல சுகத்தை கொடுக்க சொல்லுங்க. அப்புறம் பாருங்க, ஆண்டவர் நான் ஏற்றுக்கொள்றேன், சபையில விழுந்து கிடக்கிறேன், அதெல்லாம் பண்ண முடியாது. நான் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். I see the healing of Jesus is such a costly. இயேசுவின் அற்புதம், இயேசுவின் அதிசயங்கள் என்பது அது ரொம்ப ரொம்ப வெளியேற பெற்றது. சிலர் செய்கிறது போல அதை சீப்பாக பயன்படுத்த போகிறது இல்லைன்றதுல ஊழியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறேன் நான். ஒரு குடும்பத்தார் அப்படி தான் வந்தாங்க பாருங்க. அந்த அம்மா போன வாரம் கூட புலம்பி இருக்குது என் மனைவி கிட்ட.
வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி எப்படியாவது பிரச்சனையிலிருந்து முதல்ல ஆண்டவர் எங்களை முதல்ல விடுதலையாக்க சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் குடும்பமாக சபைக்கு வரோம், குடும்பமாக நாங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறோம், குடும்பமாக எதுவுமே பண்ண தேவையில்லை. அமைதியை படுத்துங்க சொல்லு, வேலையை பார்க்க சொல்லு. இன்னும் பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டே போவோம், இன்னும் நோயை முத்த வச்சுக்கிட்டே இருக்கு சொல்லு. முதல்ல ஆண்டவர் ஏற்றுக்க சொல்லு, முதல்ல ஆண்டவர் முழுமையாக விசுவாசிக்க சொல்லு, முதல்ல ஆண்டவர் முழுமையாக நம்ப சொல்லு. முதல்ல ஆண்டவருக்கு தங்களுடைய வாழ்க்கையில் இடத்த கொடுக்கட்டும். சபைக்கு வரதுலே ஒரு ஆளுக்கு கஷ்டமாக இருக்குமாண்ணா, நீங்கள் எங்கிருந்து உள்ளத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நடக்க முடியும்? இவ்வளோ தூரம் வந்தவங்களே பல நேரங்களில் ஆண்டவர் மேலே அவிசுவாசமும் அவபக்தியும் அவன் நம்பிக்கை ஏற்படுறது இயல்பாக இருக்குது. இவங்களும் வராத ஆளுங்க, வரணும்னு எண்ணமே இல்லாத ஆட்கள் எப்படி வாழ்க்கையில் சுகம் உண்டாகும், எப்படி விடுதலை உண்டாகும்? உண்டாக வாய்ப்பே இல்லை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? வாய்ப்பே இல்லை. இது you should come to the church and hear the word of God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, வந்து பாரு. சகையை மாதிரி ஓடி வந்து மரத்தில் ஏறு. சபைக்கு வர்றது கடினமான ஒரு விஷயம்தான் இருக்கலாம் சிலருக்கு, கடினமாக இருந்தாலும் ஏறு. அப்போ தான் இயேசு உன் வீட்டில் உட்காருவார். இல்லை அவர் முதல்ல எங்கள் வீட்டுக்கு வர சொல்லுங்க, அதுக்கப்புறம் பாருங்க நான் எந்த மரத்தில் ஒன்றா ஏறுறேன்னா அதுக்கு அவர் ஆள் கிடையாது. அவர் அந்த பிரமாணத்தில் வேலை செய்கிறவரோ இல்லை. அப்படி ஏமாந்து போயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் யூ ஷுட் கம் ஹியர். நிறைய விசுவாசியில் என்ன சொல்கிறேன், நீங்கள் மட்டும் ஃபஸ்ட் ஒரு வாட்டி அவங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அடுத்த வாரத்தில் சர்ச்சைக்கு வராங்களே, முதல்ல சர்ச்சைக்கு வர சொல்லு. ஒழுங்காக இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரதை பற்றி நான் என்ன பண்ணுறேன் யோசிக்கிறேன். இயேசுவின் காலத்தில் இப்போயோ இப்படி உங்களுக்கு பேசுகிறப்ப தான் புரியும். இயேசுவின் காலத்தில் நடக்க முடியாதவன், எழுந்துக்க முடியாதவன், படுத்த படுக்கையில் இருக்கிறவன்லாம் சாலையிலிருந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். கூரையை பிரித்து உள்ளே இறக்கினாங்கன்னு இருக்குது. எது பிரித்து உள்ளே இறக்கினாங்களா? அன்னைக்கு கூட்டத்தை பார்க்கல, கூரையை பார்க்கல, எதையும் பார்க்கல. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் சுகத்தை உண்டாக்கி கொடுத்தாரு. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? எந்த விசுவாசத்தை பெரிய விசுவாசம் பேசுறாரு யோசிச்சு பாரு. 100க்கு அதிபதி வீட்டுக்கு இவரே வாலண்டரியா வரன்றார், நானே வரேன் வீட்டுக்கு வரன்றார். ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான்றார். பின்னாடி பார்த்து சொல்றார், இஸ்ரவேலிலும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. அவன் தேடி எங்கிட்ட சுகத்தை வாங்கிட்டு போறான். அதான் கரெக்ட் வே. இஸ்ரவேல் இப்படி இருக்கணும், இஸ்ரவேல் இப்படி இருக்கணும். நம்ம ஆளுக்கு கெடுத்து வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி சொன்னல, எங்கள் ஒரு பெயிண்டர் ஒரு ஆள் வந்துக்கிட்டு இருந்தான். அப்படிதான் ஏற்கனவே இருந்து சபையில் ஒன்றும் உருப்படலை, மனைவி செத்தே போயிடுவான்ற நிலைமைக்கு இருந்தா. வயிற்றில் கேன்சர் கட்டி டாக்டர்ஸை பார்த்து ஒரு கை குழந்தை பாருங்க, 1 வயசு கை குழந்தை. பயம் அவனுக்கு. ஒரு கடையில் இருக்கிற எனக்கு ஃபோன் பண்ணுறான், பார்த்தா தான் இன்னைக்கு போவேன் வீட்டுக்குன்றான். இதெல்லாம் ஜோம் பண்ணேன். போனால் அடுத்த வாரம் டாக்டர்கிட்ட போனால் ஃபஸ்ட்டு வலி ஒன்றும் இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் அந்த மாதிரி சபைக்கு அதுக்கப்புறம் அந்த கட்டி இல்லாமல் போச்சுன்னு அந்த அவங்களே சொன்னாங்க. எல்லாம் சொல்லிட்டு பிறகு அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துடும். சரி இங்கே வந்தால் ஏதோ ஒன்று ஆமாம் ஆண்டவர் செய்கிறார் இன்னொரு நம்பிக்கையில் வந்தான். வந்ததுக்கப்புறம் பாருங்கள், திருப்பி ஒரு நடுவில் ஒரு 3 வாரம் கழிச்சு ஆள் இல்லை. அப்புறம் 4வது வாரமும் ஆள் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 3 வாரம் கண்டினியூஸாக இல்லை. அப்புறம் திருப்பி ஒரு 3 வாரம் கழிச்சு அடுத்த ஃபோன் எனக்கு நைட்டு, அது கூட 10:30 மணிக்கு. பாஸ்டர் வலியால் ரொம்ப துடிக்கிறாங்க, மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்க வீட்டுக்கு உடனே வரணும் அப்படின்னா. வர முடியாது, ஃபோன்லேயே வேணால் உனக்கு ஆறுதலுக்காக என்ன பண்ணுறேன் ப்ரேயர் பண்ண. நீ கூப்பிட்ட நேரத்தில் என்ன பண்ண ஓடி வந்துருக்க முடியாது. நீ முதல்ல எங்கே போன முதல்ல? இல்லை ஐயா அங்கே வேலை இருந்தது, இங்கே வேலை வச்சுட்டாங்க, அவங்களுக்கு கூட்டின்னு வரதுக்கு ஆள் இல்லை, என்னென்னோ சாக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். எனக்கு தெரியும் என்ன உண்மைன்ட்டு, எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. கடவுளை தேடுறதுல முதல்ல என்ன இருக்கணும், உண்மைங்க இருக்கணும். அப்போ அவன் சொன்னாம இருக்க ஒரு வார்த்தை கடைசி என்கிட்ட. நான் போய்கிட்டு இருந்த சபையில் எங்கள் பாஸ்டர் நைட்டு 1 மணிக்கு கூப்பிட்டா கூட என்ன பண்ணுவார், வீட்டில் நிற்பார். நீங்கள் என்ன நைட்டு 10:30 மணிக்கே வரமாட்டேன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டான். நான் சொன்ன மறுபடியும் நீ அங்கேயே போ, மறுபடியும் என்ன பண்ண அங்கேயே போ, என்கிட்ட வராத. பேசுறது புரியுதுங்களா இல்லையா? நான் ஒன்றும் இங்கே கல்யாணம் பண்ணிக்காம ஹலோ பாதிரியார் இல்லை, நான் என்ன கிடையாது. அவங்களே நீங்கள் டைம்லாம் பார்க்க முடியாது தெரியுமா உங்களுக்கு? குடும்பம் கிடையாது, குட்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. சோ கால்டு அண்ணங்காவடி பாய்ஸே நீங்கள் என்ன பண்ண முடியாது, பர்மிஷன் இல்லாமல் எது இல்லாமல் என்ன பண்ண முடியாது, நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் நான் நினச்ச நேரத்தில் ஃபாதரை பார்த்துருவீங்களான்னு வாங்க. போகணும்னு தோணுச்சுன்னா போயிடுவோம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதே பழக்கம் என்ன பண்ணக்கூடாது, வச்சுருக்க கூடாது பாருங்கள்.
அதே பழக்கம் பண்ணக்கூடாது, வச்சுருக்கேன். எப்போ கூப்பிட்டாலும் பாஸ்டர் வந்துடுவார், எப்போ கூப்பிட்டாலும் மூப்பர் என்ன பண்ணுவார், வந்துடுவார். மூப்பர் மேலே நம்பிக்கை இல்லை. யார் மேலே நம்பிக்கை வைக்கணும்? இயேசுவின் நாமத்தின் மேலே நம்பிக்கை, இயேசுவின் நாமத்தின் மேலே விசுவாசம். அந்த விசுவாசம் தான் பிணியாளியை ரட்சிக்கும். அந்த விசுவாசம் தான் நம்ம பிணியாளியை ரட்சிக்கும். அவனை தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? எழுப்புவார். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அவன் பாவம் செய்தவனை ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். விசுவாசிகள் நிறைய நேரத்தை தவறு செய்கிற இடம் அதுதான். நான் பார்த்துருக்குறேன் பல விசுவாசிகளை, அவங்களுக்குள்ள விசுவாசம் நிறைய இருக்கும், ரொம்ப சரியாக நடந்திருப்பாங்க, ஆலயத்துக்கு வந்திருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள இந்த மாதிரியான பிரச்சனைக்குரிய நேரத்தில், பலவீனத்து நேரத்தில், பாவத்து நேரத்தில், பாவம் நேரில், வியாதி நேரத்தில் அவங்க எதை யோசிச்சு பார்க்குறதுன்னா, ஒரு வேளை தேர் இஸ் சம் சின் இன் மீ, எனக்குள்ளே இருக்கலாம், ஒரு வேளை ஏதோ ஒரு பாவம் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் எல்லா பாவத்தையும் அறிக்கை செய்து விட்டு விடுவது அவசியமாக இருக்குது. யூ ஷுட் கன்ஃபர்ஸ் த சின். ரொம்ப முக்கியமானது. பாவத்தை என்ன பண்ணணும்? நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் அறிக்கை செய்யாமல் வச்சுருக்கலாம், அதை கடந்து போய் கூட இருக்கலாம். ஒருவேளை அது உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். பட் யூ ஷுட் கன்ஃபர்ஸ் பிஃபோர் காட். பேசுறது புரியுதுங்களா இல்லையா? நீங்கள் பழைய நான் இதுக்கப்புறம் அந்த பைபிள் இதிலே காட்டுறேன் பாருங்கள். சங்கீதக்காரன் நிறைய ஜெபம் பண்ணுவான். ஆண்டவரே என் பாவத்தின் மீறுதலையும் மன்னிப்பீராகணுமா. பண்ணியிருக்கவே மாட்டான், ஆனால் ஜெபம் பண்ணியிருப்பான். அப்படின்னா அவனுக்குள்ள வந்து எப்பவுமே சின் கான்ஷியஸ் இல்லை. சில ஆட்கள் அப்படியே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் ஆண்டவரே என் பாவத்தை பண்ணி இல்லை, எப்போ பார்த்தாலும் அதை தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறியா? எப்பயோ ஒரு வாட்டி செஞ்சுருப்பேன், அதுக்கு வரைக்கும் என்ன பண்ணு, மன்னிப்பு கேட்டு கிளியர் ஆகிடும், அவ்வளோதான். அதுலேருந்து என்ன பண்ணிவிடு, கிளியர் ஆகிடு, விடுவித்து கொள்ளுன்னு. அப்போ பலவீன நேரத்தில், வியாதி நேரத்தில் பாருங்கள், நிறைய விசுவாசிகளை பார்த்துருக்குறேன். அந்த நேரத்தில் நிறைய நேரத்தில் இந்த அவங்க என்ன பாவம் செஞ்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க ஒன்றும் பெருசாக போயிட்டு குடிச்சிருக்கோ வெறிச்சு அந்த மாதிரி பெரிய பாவத்தெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க. என்ன பாவத்தை செஞ்சுருப்பாங்க? ஒன்று தான். ஒன்று கடவுளுடைய வார்த்தைக்கோ வசனத்துக்கோ எதிராக என்ன பண்ணியிருப்பாங்க, என்றைக்காவது வேலையை பார்த்துருப்பாங்க, பேசியிருப்பாங்க. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இல்லை ஊழியத்துக்கு ஊழியக்காரனுக்கு விரோதமாக என்ன பண்ணியிருப்பாங்க, என்றைக்காவது பேசியிருப்பாங்க. இதுதான் கடவுளுக்கு முன்னாடி பெரிய பாவமான வந்து நிற்குது. பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? அதுதான் பெரிய பாவமாக வந்து நிற்குது அவருக்கு முன்னாடி. இப்போ எது மேலே உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன் நான். மோசேவின் காலத்தில் மோசையோட சகோதரி இருந்த மிரியாம் இல்லையா, அவன் வெண்குஷ்ட ரோகம் பிடிச்சு போயிட்டு பாளையத்தை விட்டு புறம்பே தள்ளப்படுறான். 20 நாள் கிட்ட வெளியே கிடக்கிறான். எதுக்காக அவளுக்கு வெண்குஷ்டம் அந்த நோய் வந்துச்சு? அவள் என்ன தவறு செய்தாள்? அவள் யோசிச்சு பாருங்க. அவள் என்ன பாவம் செஞ்சா? அவள் இத்தனைக்கும் ஒரு ஆராதனை நடத்துகிற ஒரு ஆராதனை வீராங்கனை, அவள் வர்ஷிப் லீடர், அவள் முதிர்ந்த வயது உள்ளவள் வேற. அவள் முதிர்ந்த மோசைக்கு அப்போ கிட்டத்தட்ட 100 வயசு கிட்ட, அவளுக்கு அதை விட வயசு அதிகம், 110 வயசுக்கு மேலே. 110 வயசில் ஒருத்தி என்னத்தை பாவம் செஞ்சுருக்க முடியும்? ஆனால் அந்த டைமில் செய்ய வேண்டிய பாவத்தை அவள் செஞ்சா. எது? வாயினாலே மோசையை பற்றி, இஸ்ரவேல் பாளையம் முழுக்க அவனை பற்றி என்ன பண்ணா, புறம் கூற ஆரம்பித்தாள். என்ன பண்ண ஆரம்பித்தா? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு பிடிச்சிருக்கிற வியாதி மாதிரி. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு என்ன வியாதி பிடிச்சிருக்குது? அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அந்த பாஸ்ட் அங்கே இருக்கிறாரு, இந்த பாஸ்ட் இங்கே இருக்கிறாரு, எந்த பாஸ்ட்டுமே சரி கிடையாது. மோசேவும் அப்படி தான் பிடிச்சிட்டு வாட்டுன்னு வாட்டினாங்க. மோசேவும் அப்படி தான் எத்தியோப்பிய ஸ்திரியை திருமணம் பண்ணிக்கிட்டான். அவ கூட உனக்கு ஏன் அந்த வேலைன்றார் ஆண்டவர். உனக்கு ஏன் அந்த வேலை? உனக்கு ஏன் அந்த வேலை? நீ பார்க்க வேண்டியது அதை யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு மரத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மரத்தில் ஒரு கொய்யா மரத்துக்கோ இல்லை ஒரு ஆப்பிள் மரத்தையும் இப்போ போகிறீங்கன்னு வச்சுக்கோமே, எதை பார்ப்பீங்க நீங்கள் சாப்பிட்றதுக்கு? மரத்தையா இல்லை மரத்தில் இருக்கிற கனியா? எதை பார்ப்பீங்க நீங்கள்? மரத்து வேர்லேருந்து செக் பண்ணினே வருவீங்களா? எல்லாம் க்ளீனாக இருக்குதா பாரு, மரத்து வேர் க்ளீனாக இருக்குதா பாரு, புரியுதா இல்லையா? அந்த கிளைலாம் க்ளீனாக இருக்குதா பாரு, இலை க்ளீனாக இருக்குதா பாரா பார்ப்பீங்க. உங்கள் வாய்க்குள்ளே போக போகிறது எது? உங்களுக்கு வேண்டியது எது? கனிகள் மட்டும்தான். எது மட்டும்தான் உங்களுக்கு தேவை? அதே போல தான் ஒரு ஊழியக்காரங்கிட்ட உங்களுக்கு என்ன தேவை? வசனம் மட்டும்தான், சத்தியம் மட்டும்தான், வார்த்தை மட்டும்தான். அவருடைய வாழ்க்கை உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். வாழ்க்கை உங்களுக்கு, அவன் அவர் வாழ்க்கையில் 1000 பிரச்சனை ஓட்டிக்கிட்டு இருக்கலாம், அதை ஆண்டவர் கிளியர் பண்ணிப்பார், ஆண்டவர் டீல் பண்ணிப்பார். உங்களுக்கு என்ன பிரச்சனை அதில்? அல்ல உங்களுக்கு ஏதாவது பாதிப்பா அதில்? பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? அதனால தான் அதை பார்க்கக்கூடாது. கனிகள் என்னன்னு பார்க்கணும், வரங்கள் என்னன்னு பார்க்கணும், சத்தியம் என்னன்னு பார்க்கணும். மல்கியல் அதனால தான் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுக்குறார். ஊழியக்காரங்கிட்ட அவனுடைய வாயின் வார்த்தைகளை தான் என்ன பண்ணுவாங்க ஜனங்க? எதிர்பார்ப்பார்கள். கரெக்டாக பிரசங்கம் பண்ணுறாரா, சத்தியத்தை போதிக்கிறாரா, அதை முடியும். அதிலெல்லாம் முட்டாளாக இருக்கிறாங்க. கண்டதை போய் சத்தியம் கேட்டு வராங்க அதெல்லாம். ஆனால் தேவையில்லாதெல்லாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துருக்கிறது. அவர் எங்கே போகிறார், எங்கே வர்றாரு, யார் அவருக்கு ஃப்ரெண்டு, யார் அவருக்கு
கூட பழகிறார், யாருக்கு அவர் இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, உன் வாழ்க்கை கெடுக்கிறது. அப்படி மீறியாமல் அந்த வேலையை தான் செய்தான். அந்த வேலையை செய்துதான் வெண்குஷ்டம் பிடிச்சி ஜனங்கள் எல்லாரும் அவர் அருவருக்கிற மாதிரி 110 வயசில் ஒருத்தி பாளையத்துக்கு புறம்ப இந்த இரவிலும் பகலிலும் குளிரில் வெளியே தனியாக தள்ளப்பட்டா, எந்த உதவியும் இல்லாமல். வசனம் சொல்லுது, மோசி அவளுக்காக ஜெபித்தான்றது. மோசி என்ன பண்ணினான்? அவன் என்ன ஜெபம் பண்ணான்றது தான் பாயிட்டாங்க. என்ன ஜெபம் பண்ணா? என்ன பாவத்தை செஞ்சாலோ ஆண்டவரே அந்த பாவத்திலிருந்து அவளை மன்னிப்பீராக ஜெபம் பண்ணான். இருந்து மன்னிப்பீராக, forgive our sin. அவள் செய்த பாவத்திலிருந்து அவளை என்ன பண்ணுவீராக. நான் நிறைய விசுவாசிகளை பார்த்துறேன், அதில் மட்டும் அவங்க செய்ய மாட்டாங்க. ஊழியக்காரன்ற உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான். ஆனால் எந்த விதத்தில் அங்கே பிரச்சனை ஆகுதுன்னா, இப்போ நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனே, நான் முதலமைச்சர் இருக்கிறார், அவரோட பிஏ இருக்கிறாருன்னு வச்சுப்போம், பர்சனல் அசிஸ்டன்ட் இருக்கிறாரு. முதலமைச்சருக்கு பதிலாக அங்கே பிஏ உங்களை பார்க்க வராரு. பார்க்க வரும்போது அவர் அவமரியாதை பண்ணிடுறீங்க, அல்ல அவரை ஏதோ திட்டிடுறீங்கன்னு வச்சுப்போமே. இது அவர் காதுக்கு போகுது. யார் காதுக்கு போகுது? முதலமைச்சருக்கு தெரிய வருது. நீங்கள் இந்த பிஏவை தான் திட்டினீங்க, அவன் பேரை சொல்லி தான் திட்டினீங்க, அவன் ஏதோ பண்ணான், அதை வச்சு தான் நீங்கள் திட்டினீங்க. ஆனால் யார் சார்பாக வந்திருக்கிறாரு? அவர் யார் சார்பாக உங்ககிட்ட வந்திருக்கிறாரு? உங்கள் சொந்தக்காரனாக வரல, ஹலோ உங்கள் வீட்டு வேலைக்காரனாக வரல. அவர் வர வேண்டிய இடத்துல அவருக்கு பதிலாக இவர் என்ன பண்ணியிருக்கிறார்? உங்கள் இடத்துக்கு வந்திருக்கிறார்னா அவருக்கு மேலே இருக்க வேண்டிய மரியாதையும் கனமும் யாருக்கு மேலே இருந்திருக்கணும்? அங்கே இருந்துடணும். இல்லைன்னா யாருக்கு கோவம் வரும்? அவர் ஒன்றும் பண்ணாமல் போயிடலாம், ஏன்னா அவர்கிட்ட எந்த பவரும் கிடையாது. அமைதியாக போயிடலாம், சரி. ஆனால் அவர் கம்ப்ளைண்ட் பண்ண இடத்துல சொல்லிடுவார், ஐயா உங்களுக்கு பதில் தான் போனேன், இந்த மாதிரிலாம் பேசி விட்டாங்க அப்படின்னா அவர் பவர் என்ன பண்ணுறாங்க? காட்டுறாரு. ஏன்னா அது அவரை அவமதித்ததுக்கு சமம். யாரை அவமதித்ததுக்கு சமம்? அது அதே போல தான் ஊழியத்தை செய்கிறாங்கன்னா, நீங்கள் அவங்க கொண்டு வர வார்த்தை அல்லது உபதேசம் அல்லது அவங்களுடைய செயல்கள் சில விஷயத்தில் உங்களுக்கு முரண்பாடு இருக்கலாம், ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். அது ஒருவேளை உங்களோட பிரச்சனையாக கூட இருக்கலாம், உங்களோட அறியாமையாக கூட அது இருக்கலாம். ஆனால் பேசிக்காக ஒரு டிசிப்ளின் என்ன? நான் மற்றது எல்லாத்துலேயும் ஒழுங்காக இருக்கிறேன், மற்ற எல்லாத்துலேயும் நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், மற்ற எல்லாத்துலையும் நான் நீதியாக இருக்கிறேன், மற்ற எல்லாவற்றிலும் நான் சரியாக இருக்கிறேன்ற விசுவாசி இதில் மட்டும் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டீங்கன்னா, நான் சொல்கிறேன், உங்ககிட்ட பாவம்னு எண்ணுவதற்கு வேற ஒரு காரியமே இருக்காது. ஆனால் அதில் பண்ணியிருப்பீங்கன்னா, நான் சொல்கிறேன், அதுதான் உங்களுடைய சுகவீனத்திற்கு, உங்களுடைய பலவீனத்திற்கு, நீங்கள் சரியாகாமல் இருக்கிறதுக்கு, எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் சரியாகல, என்ன பண்ணாலும் சரியாகலன்றதுக்கு மிகப்பெரிய பிரச்சனை காரணமாகவே இருக்கிறது. அது அந்த பாவம் இன்னும் என்ன பண்ணாமல் இருக்கிறது? அங்கே அறிக்கையிடப்படாமல் இருப்பதனால. அது அறிக்கையிடப்பட்டால் தான் என்ன பண்ணப்படுகிறது? அது மன்னிக்கப்படும். அது சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் மூப்பர்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு வேளை நீ இந்த மாதிரியான பாவங்களை செய்திருப்பாயானால் அதை என்ன பண்ணிப்ப? அறிக்கையிடு, ஆண்டவர்கிட்ட மன்னிப்ப கேளு. ஏன்னா அப்போ தான் இந்த சுகம் உனக்கு என்ன பண்ணுவாங்க? வேலை செய்யும். பேசுறது புரியுதுங்களா? பேசுறது புரியுதா இல்லையா? கோல்டுன்னு டாக்டர் கிட்ட போகிறீங்க, ஐஸ்கிரீம் எக்கச்சக்கமாக சாப்பிட்டுட்டு கூல்ட்ரிங்க்ஸ் எக்கச்சக்கமாக குடிச்சிட்டு கோல்ட் ஆகிடுச்சு, டாக்டர் கிட்ட போகிறீங்க. டாக்டர் முதல்ல என்ன சொல்லுவார்? இந்த மாத்திரையை போட்டு சரியாகும்னு சொல்ல மாட்டார். இனிமேல் ஐஸ்கிரீம் சாப்பிடாத, இனிமேல் கூல்ட்ரிங்க்ஸை குடிக்காத. ஆனால் நம்ம புத்தி என்ன பண்ணுது? மாத்திரையை போட்டுக்கிட்டு வழக்கம் போல் ஐஸ்கிரீமையும் கூல்ட்ரிங்க்ஸையும் கண்டினியூ பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம். சரியாகுமா? மாத்திரை வேலை செய்யுமா? அதே பிரமாணம் தான். தெய்வீக சுகம் அங்கே உண்டாகணும் என்றால் அங்கே தேவனுக்கு முழுமையான இடம் அங்கே இருக்கணும். அதில் முக்கியமாக இப்படிப்பட்ட பாவங்கள், சின்ன பாவமோ பெரிய பாவமோ, கடவுளுடைய பார்வையில் அது கிடையவே கிடையாது. நம்முடைய பார்வையில் அது சின்னது பெருசு, மைனர் மெஜாரிட்டி அப்படின்லாம் பெருசு இதெல்லாம். ஆனால் கடவுளுடைய பார்வையில் எல்லாமே ஒன்று தான்றதுனால அவர் எப்படி பார்க்குறாரு? அவர் நீ குடிச்சிருந்தா, இல்லை அப்படி பண்ணியிருந்தா, இப்படி பண்ணியிருந்தா எப்படி பாவமோ அதே போல தான் இதுவும் ஒரு பாவமாக இருக்கிறது. எப்படி? நீ நீதிமொழிகள் 5வது அதிகாரம் அதுக்கு தான் ரொம்ப முக்கியமானது. அது ஒரு விசுவாசிக்கான ஒரு அதிகாரம். ஒரு விசுவாசி இடறி போகிறான், ஒரு விசுவாசி வியாதி போகிறான், ஒரு விசுவாசி குணமாக முடியல, சரியாக முடியல, விடுதலையாக முடியலன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல தான் பிரச்சனையாக இருக்கும். முடிவிலே உன் மாம்சமும் உன் ரத்தமும் உருவழியும் போது ஐயோ நான் போதகத்தை வெறுத்தேனே, நான் அங்கே தான் பாயிண்ட் வரும். ஏதோ ஒரு இடத்துல நான் பிரச்சனை பண்ணியிருக்கிறேன். சபையிலே பல பேரும் நான் அந்த மாதிரி பார்த்துருக்குறேன். அப்போ உங்களுக்கு அதான் சொல்லி கொடுப்பேன் நான். நீங்கள் சுகம் அடைய வேண்டும் என்றாலும் உங்கள் சுகத்திற்கு தடையாக இருக்கிறது என்னன்னு முதல்ல கவனிக்கணும். அது வேறு, அது கண்டிப்பாக பாவமாக தான் இருக்க முடியும். அந்த பாவம் எதுன்னு பார்த்து அதை என்ன பண்ணுங்க? அறிக்கையிட்டு விட்டு விடுற வழியை பாருங்கள். அப்படி விட்டு விட்டிங்கன்னா அது உங்களுக்கு மன்னிக்கப்படும். அந்த பாவம் உங்களுக்கு மன்னிக்கப்படும். மன்னிக்கப்படுறது மட்டுமல்ல, 16 பாருங்க, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு, நீங்கள் என்ன பண்ணும்படிக்கு? சொஸ்தமடையும்படி அப்படின்னா சுகமாகும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணி நீங்கள் அறிக்கையிட்டு. ஹலோ, ஆர்சியிலெல்லாம் இது ரொம்ப பிரமாண்டமாக
பிரதானமாக பண்ணுவாங்க, பிரம்மாண்டம் இல்லை, பிரதானமாக பண்ணுவாங்க. எப்படி தூரம் பண்ணுவாங்க? இப்போ உங்கள் வீட்டில் ஒருத்தர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாருன்னா அவர் ஃபோன் பண்ணிட்டோம். யாருக்கு? அவனுக்குன்னா மரியாதை. இன்னைக்கு கூட ஒருத்தனை பார்த்தேன், அவன் ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கிறான். இந்த ஜான்ஜபராஜ் இழிச்சு வாங்கி கடிச்சிக்கிட்டார்ல, போட்டு விளாசுறானுங்க. இதான் டைம், ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்தானுங்க போல இருக்குது. கொள்ள வெறியில் இருக்கிறானுங்க, இன்னும் கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க. குற்றச்சாட்டு யார் மேலே ஒன்றும் வைக்கலாம், புகார் தண்டா கொடுத்துருக்குறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா, அது உண்மை நிரூபிக்கிறது கோர்ட் இருக்குது, ஆதாரம் ஏதாவது இருக்குது. உடனே ஒன்றுனா ஒரு மனைவி விட்டு வேறு யார் கூட இருக்கிறான்றது மட்டும் அவரே ஒத்துக்கிறார். ஆமாம், குடும்பம் சரியில்லை, நான் அவளை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன், அவங்க கூட இல்லை, நான் அவளை விட்டு நான் பிரிஞ்சு வந்து 1 வருஷமாக இருக்கிறேன், எனக்கு ஒரு துணை வேணும் எனக்கு அப்படின்னு இருக்கிறார். அது சரியோ சரியில்லையோ அது பின்னாடி பார்த்துக்கலாம். எத்தியோப்பிய ஸ்திரீ மாதிரி அது ஆண்டவர் ஆச்சு அவராச்சுன்னு போகிறாரு. உங்களுக்கு அது தேவையில்லாத அங்கே போய் பிடிச்சிக்க பெரிய சிபிஐ ஆஃபீஸர் மாதிரி பண்ணிட்டு உட்காந்துருக்குறது. பார்த்தீங்களா, மாட்டி கொண்டார், உனக்கு ஏன் அந்த வேலை? சரி, இதே வேலையாகவே பல கிறிஸ்தவன் தெரியுறான். அதில் பாதி பேர் அப்படி தான். அதில் எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி தான், அங்கே மாட்டிக்கிறது, இங்கே மாட்டிக்கிறது, இது சொல்கிறது அதை சொல்கிறது, அங்கே யார் கூட போனாங்க, இங்கே யார் கூட வந்தாங்க, இதே வேலையாகவே இருக்கிறது. அதில் அப்போ எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்கள், குற்றங்களை மன்னிங்கள்ன்றார் இல்லையா? அது ரோமன் கேத்தலிக் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அப்படி தான் இவர் மாட்டிக்கிட்டார். இப்போ இவர் அதில் ஒரு ரோமன் கேத்தலிக் ஃபாதர் பேசுகிறார், எங்களுக்கு இதனால் பெரிய அவமானமாக இருக்கிறது. உனக்கு ஏன்டா அவமானமாக இருக்குது? அவர்னு அவங்கள மாதிரி அங்கி போட்டுன்னு தெரிஞ்சாரா? அவங்கள மாதிரி வேறு ஏதாவது மாட்டிக்கிட்டு தெரிஞ்சாரா? அவர் பேண்ட் ஷர்ட்டு ஜீன்ஸு இன்னும் ரொம்ப மாடர்ன் நல்லாவாக தெரிஞ்சார். உங்களுக்கு இதில் என்ன சப்போர்ட்டு கனெக்டிவிட்டினா இருக்குதுன்னா, அவன் சொல்கிறான் பாருங்கள், அவர்கள் எல்லாம் எங்களை விட்டு பிரிந்து போன பிரிவினைவாதிகள். நமக்கு பேர் வச்சுருக்கிறான். என்ன பண்ணுறாங்களா அவனுக்கு? இவனுங்களுக்குள்ளே ஒரு சுய இன்பம். நம்ம தான் ஆதியிலேருந்தே இருக்கிறோம், ஆதி திருச்சபை. சொன்னோம் இல்லையா, பூனை வந்து கண்ணை முடிச்சிங்கன்னா பூமி முழுசான ஆயிடுச்சு, இருட்டாயிடுச்சுன்னு நினச்சிக்கணுமா? அது மாதிரி தான் ஆதி திருச்சபை நம்ம தான். மற்ற இந்த ஆளுங்களாம் யார்? பிரிஞ்சு போன ஆட்கள் ஆகும். எல்லாத்தையும் இதான் பிரசங்கம் அவனுங்களுக்கு. நம்மளை எங்கே மாட்டு பண்ணுறதே பார்ப்போம். அதில் ஒருத்தர் பேசுகிறான் பாருங்க, அப்படி தான். யாருக்குன்னா ரிப்போர்ட்டர்ஸுக்கு சொல்கிறான், நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் உங்களுக்குலாம் அறிவு இருக்கணும். அவங்களெல்லாம் வந்து நீங்கள் வந்து போதகர்னு போடுங்க, பாஸ்டர்னு போடுங்க, பாதிரியார்னு போடாதீங்கன்றான். பாதிரியார் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ இவங்க வந்து அதை குத்துக்கு எடுத்து வச்சுருக்கிறாங்க. பாதிரியார் நாங்கள் மட்டும்தான். அதுக்கு அவன் விளக்கம் கொடுக்குறான். இவர்களெலாம் திருமணம் செய்து கொண்டு உலக சந்தோஷங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டு கல்யாணம் பண்ணிப்பார், குழந்தைய பெற்றுப்பார், படிக்க வச்சுப்பார், அப்புறம் என்ன சந்தோஷம்னு உனக்கு தெரியும். ஆக உண்மை சொல்லணும்னா நீ தான் ரொம்ப சந்தோஷமாகிற, கல்யாணமும் பண்ணிக்கிறது இல்லை, மற்ற விளக்கம் நான் கொடுக்க வேண்டியதில்லை. உங்களை பற்றி நிறைய வருது யூடியூப்பில். உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்க, எங்கெல்லாம் போகிறீங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் அங்கி போட்டுக்கிட்டு பேக்கு மாதிரி நிற்கிறீங்க. மற்ற நாள்னால் நீங்கள் போடுற ட்ரெஸ் என்ன, உங்கள் ஸ்டைல் என்ன, எல்லாத்தையும் ஜனங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. முட்டாள் நினைக்கக்கூடாது, பேசிட்டோம்னா எல்லாம் கரெக்டுன்னு நினைக்கக்கூடாது. அதில் இருந்தாலும் சொல்கிறான் பாருங்கள், பாதிரியார்னு அவங்கள என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. நாங்கள் 14 வருஷம் படிச்சுட்டு வரோம், அதுக்காக நாங்கள் தான் பாதிரியார்கள். அவர்கள்லாம் வெறும் போதகர்கள். வெறும் யார் அவர்கள்? போதகர்கள் அவர்கள் எல்லாமே. சரி, இப்போ என்னடா சொல்ல வர, இப்போ என்ன தான் பிரச்சனை உனக்கு அப்படின்னா, அவன் சொல்கிறான் பாருங்க, எங்களுக்கு தெரிஞ்ச மேட்ரு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, நாங்கள்லாம் அதெல்லாம் ரொம்ப டெப்த்தாக போய் பார்ப்போன்றான். எதை டெப்த்தாக போய் பார்த்து தொலைச்சான்னு தெரில. சரி, இவனுக்கு ஒரு டெப்த்து பண்ணுறானுங்க, அதுதான் இங்கே சொல்ல வரேன். இங்கே சொல்கிறாரு, உங்கள் குற்றங்களை நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கைட்டு. இந்த டெப்த்து இவனுக்கு பண்ணுவானுங்க. என்ன டெப்த்துனா, உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர், நீங்கள் ரோமன் கேத்தலிக் இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் ஒருத்தர் சீரியஸ் ஆகிட்டாங்க, உடனே அவருக்கு ஃபோன் பண்ணோம், பாஸ்டர் இல்லை பாதிரி இது மாதிரி என்ன ஆகிட்டாங்க, ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க, பூட்டுக்கு வாங்க போடுறதுனோடனே அவர் பார்த்தீங்கன்னா இந்த லேபுக்கெல்லாம் வந்து உங்கள் வீட்லேயே வந்து செக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, பிளட் டெஸ்ட்லாம் பார்த்துட்டு இப்போ வராங்க இல்லையா, இல்லை பிளட் டெஸ்ட்லாம் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு கிட்டு மாதிரி எடுத்துன்னு வருவாங்க, பார்த்துருக்குறீங்களா? அதுக்குள்ளே எல்லாம் இருக்கும். அது மாதிரி ஒரு கிட்டு ஒன்று எடுத்துன்னு வந்துடுவோம், கூடவே ஒன்று. அதில் என்ன இருக்குன்னா, கம்யூனியன் டப்பா இருக்கும், கிரேப் இருக்கும், ஒயின் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரெட் இருக்கும், பைபிள் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஜப மாலையிலேருந்து எல்லாம் டோட்டலாக ஒரு கிட்டு. அது அந்த கிட்ட எடுத்துக்கின்னு வந்துட்டு இந்த படுத்த படிக்கையாக இருக்கிறார் இல்லையா, இன்றைக்கி நாளைக்கோ போகிறதுக்கு ரெடியாக இருக்கிற அப்புறம் அவர்கிட்ட வந்து உட்காந்துப்பாங்க, டெப்த்தாக இறங்குவாங்க. அதில் அந்த டெப்த்தில் ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா, நிறைய பண்ணுவாங்க. அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு. என்ன பாயிண்ட்டு, நீங்கள் பரலோகத்துக்கு போகணுன்னா ஒரு காதில் போய் பேசுவாங்க, அது அற்புதமாக இருக்கும். நீங்கள் பரலோகத்துக்கு போகணுன்னா யார் மேலேயாவது காழ்ப்புணர்ச்சியாக இருப்பீங்களே, அவங்கள இந்த டைமில் என்ன பண்ணிவிடுங்க, மன்னிச்சிருங்க. எப்போ நல்லா நடக்கும்போது மன்னிக்க மாட்டார்,
நல்லா பேசின்னு இருக்கும்போது மன்னிக்க மாட்டார். இவர் படுத்த படுக்கையில் இருப்பாராம். இவர் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஆன் த வேல ஆன் த போர்டிங்கில் இருக்கும்போது இவர் என்ன பண்ணுவாராம் இவர்? ஆமாம், சடனாக இவருக்கு அவங்களுக்கு வந்து டிக்கெட் வாங்கி கொடுக்கலாம். டிக்கெட் கேன்சல் ஆகிடும், இல்லைன்னா ஆகிடும் டிக்கெட்டு. இதான் இவங்க இறங்குற டெப்த்துலாம். இவனுங்கள மாதிரி அயோக்கிய பயலுங்க எவனுமே கிடையாது. கடைசி மூச்சு போகிற நேரத்தில் போய் சொல்லுவாங்க, இப்போ மன்னிப்பு கேளுங்க, இப்போ மன்னிப்பு. அந்த மாதிரி பண்ணவங்களாம் எனக்கு தெரியும். அது மாதிரி பண்ண ஒரு ஆளை என்கிட்ட சொல்லியிருக்காங்க பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க, எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவும் கிட்டத்தட்ட 20 வருஷமாக பேசிக்கிட்டதே கிடையாது. எங்கள் அப்பா கடைசி டைமில் வந்து அந்த பாதிரி அப்படி தான் என்ன பண்ணார், வந்து இது மாதிரி காதில் சொல்லி யார் மேலேயாவது கோபமாக இருக்கிறீங்கன்னா கையை காமிச்சாராம், என் மனைவி மேலே தான் அப்படின்ட்டு. அப்போ உங்கள் மனைவி கிட்ட மன்னிப்பு கேளுக்குன்னா அவர் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா பழைய படத்தில் கூட அவ்வளோ சென்டிமெண்ட்டாக இருக்காது போல இருக்குது. அவங்க சொல்கிறாங்க ஒரு 20 நிமிஷம் அவர் அங்கேருந்து செய்கலை மன்னிப்பு கேட்க. அப்புறம் இவங்க ஐயோ என்கிட்ட எங்க மன்னிப்பு கேட்குறீங்க? ஒன்றுமே இல்லைங்க, இனி இவங்க சொல்ல பேசுறது புரியுதுங்களா இல்லையா? அவங்க ட்ரம்ஸ் வாசிக்க, இவங்க ஆட, மற்றவங்களாம் பார்த்தத ரசிக்க ஒரே கூத்தாக இருக்கும். இவங்க கொடுக்குற மன்னிப்புலாம் இப்படி தான். இதான் சொல்ல வரேன். இவங்க இறங்குற டெப்த்துலாம் இவ்வளோதான். பேசுறது புரியுதா இல்லையா? எப்படி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது பாருங்க. இல்லை, ஒவ்வொரு நாளும் பண்ணணும் அதை. எப்படி பண்ணணும் அதை? ஒவ்வொரு நாளும். ஆமாம், சாவரப்போ பண்ணுற விஷயம் இல்லை அது. சாவறதுக்கு முன்னாடி பண்ணுற விஷயம் இல்லை அது. சாவும் போது சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை அது. உயிரோடு இருக்கும் போதே சொல்லணும். நீங்கள் ஒருவர் குற்றத்தை ஒருவர் என்ன பண்ணுங்கள், நீங்கள் மன்னியுங்கள். சொல்ல முடியல, ஏன்னா மன்னிக்க முடியல அவங்களால. ஏன்னா கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சதானே மன்னிக்கிறதுக்கு. பேசுறது புரியுதுதா இல்லையா? பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? கிறிஸ்துவை பற்றி புரியணும் அவங்களுக்கு. ஏசு கிறிஸ்து வந்து ஏதோ சிலுவையில் தொங்கும் போது அவங்கள மன்னிச்சார்னு நினைக்கக்கூடாது. பிதாவே இவர்களை மன்னியும். 3.5 வருஷம் ஊழியத்திலே அவங்களை மன்னிச்சுக்கிட்டு தான் இருந்தார். 3.5 வருஷம் ஊழியத்தில் தான் பண்ணிக்கிட்டே இருந்தார், மன்னிச்சுக்கிட்டு தான் இருந்தார். இந்த வார்த்தையை பேசுனதே அவர் தான் மலை பிரசங்கத்தில். சகோதரன் விரோதமாக குற்றம் செஞ்சிருந்தா, பாவம் செஞ்சிருந்தா, அவனு 7 இல்லை 70 முறை என்ன பண்ண அவனை மன்னிக்கணும். எத்தனை முறை மன்னிக்கிறதுன்னு கேட்குறான். 70 முறை ஆனாலும் என்ன பண்ணிக்கிட்டே மன்னிச்சுக்கிட்டே இரு. எத்தனை முறை அவன் மன்னிக்க முடியும் உன்னால? மன்னிக்கும். அதான் உயர்ந்த சுவாபம்னு சொல்லி கொடுத்தாரு இயேசு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சாகும் போது பண்ணக்கூடிய ஒரு காரியம் இல்லை. சரி, இதெல்லாம் இந்த மாதிரி இது ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னா அந்த டைமில் சொல்கிறாங்க, ஒருவர் குற்றத்தை ஒருவர் என்ன பண்ணுங்க, நீங்கள் மன்னியுங்கள். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில் இருந்திருப்பீங்க, ஏதோ ஒரு வெறுப்பில் இருந்திருப்பீங்க. பட் ரைட் நவ் இட் இஸ் அ டைம் டு ஃபர்கிவ் ஈச் அதர். ஒருவர் குற்றத்தை ஒருவர் என்ன பண்ணுங்கள், மன்னியுங்கள். ஏன்னா அது வேறு ஒன்றுக்கு அடையாளமாக இருக்குது. அதான் சொல்ல வரேன், வேறு ஒன்றுக்கு அடையாளமாக இருக்குது. வேறு என்னத்துக்கு அது அடையாளமாக இருக்கிறது? அது ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. யார் செய்யும் வேண்டுதல்? நீதிமான் செய்யும் வேண்டுதல், நீதிமான் செய்யும் ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது பலனுள்ள ஜெபம், அது ஆரோக்கியமான ஜெபம், அது ஜெயத்தை உண்டு பண்ணுகிற ஜெபம், அது நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம். 17 இப்போ பாருங்க, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிரு. எப்படி கொண்டாடுறாரு பாருங்க. ஜெபம் எல்லாரும் பண்ணலான்றதுக்காக இந்த பாயிண்டை கொண்டு வராரு. ஜெபம் வந்து ஏதோ பவர்ஃபுல்லான ப்ரேயர் வேரியர் தான் பண்ணணும்னு கிடையாது. ஒரு வாட்டி இந்த ஜெப ப்ரேயர் ரெக்வெஸ்ட் ஃபார்ம் அதில் ஒரு அம்மா எழுதி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன் நான் அதை. போதுகிறவர்களுக்கு, உங்கள் சபையில் இருக்கிற ஜப வீரர்களிடத்தில் என்னுடைய ஜப வேண்டுகோளை வைக்கவும். சரி, என்ன ஜப வேண்டுகோள் பார்த்தேன். எனக்கும் என் புருஷனுக்கும் ஒரே குடும்ப பிரச்சனையாக இருக்கிறது. திருப்பியும் அதே ரிப்பீட்டு. உங்கள் சபையில் இருக்கிற ப்ரேயர் வேரியர்ஸ், ஏன்னா முதல்ல வந்து தமிழில் போட்டுருச்சு அந்த அம்மா ஜப வீரர்கள்னு. இப்போ எனக்கு புரியாது நினச்சிக்கிட்டு ப்ரேயர் வேரியர்ஸிடம் சொல்லி அவர் இடத்துல என்ன பண்ணுவோம், அதான் சொன்னேன். இவங்ககிட்ட சொன்னால் சோழி என்ன பண்ணுறோம், உனக்கு மொத்தமாக முடிஞ்சிடும். ஏன்னா என்கிட்ட அப்படி விட்டு வர ஆளே கிடையாது. ஏதோ டிவி இப்போ ஏதோ ஒரு யாரோ பார்த்துருக்குது டிவியில், ஜப வீரர்களாக எழும்புவோம் இல்லை, எல்லாருமே ஜபிக்கலாம்ல. ரட்சிக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தை அறிந்து எல்லாருமே என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். அதெல்லாம் ஜப வீரர்கள். வீரர்களுடைய லட்சணம்லாம் என்னன்னு தெரியும் எங்களுக்கு. வீரர்களால் பெட்ரோல் விலை ₹1 கூட குறைக்க முடியாது, லட்சணம் கிடையாது. உங்கள் வீரத்தெல்லாம் வேறு இதில் என்ன பண்ணுங்க, காட்டுங்க. வீரர்கள்னு சொல்கிற அத்தனை பேர் பேடி பசங்களாக தான் இருந்திருக்கிறாங்க, நான் பார்த்துருக்குறேன். ஜபத்தில் தான் பேர் தான் வீரர்கள், ஆனால் செய்கிறது எல்லாமே குழி பறிக்கிறது, போட்டு கொடுக்குறது,
பேசுறது புரியுதா இல்லையா? ஊழியத்தை அழிக்கிறது, இன்னொரு விசுவாசியை கெடுக்கிறது, சபைகளை அழிக்கிறது, இந்த வேலையை தான் செஞ்சிருக்கிறான். இவனுக்கு பேர் வீரனா? நான் கேட்குறேன், பேசுறது புரியுதா இல்லையா? வீரன்னா யாருன்னு போய் எபிரியர் 11 போய் படிச்சு பாருங்க. சாகும்படி பிள்ளைகளை ஒப்பு கொடுத்தாருன்னு படிப்பீங்க. சிங்கங்களின் வாய்களுக்கு அவர்கள் தப்பித்தார்கள் படிச்சிருப்பீங்க. பேசுறது புரியுதா இல்லையா? அவர்கள் தான் வீரர்கள். பேசுறது புரியுதா இல்லையா? அப்ப ஜெபத்துல வீரர்கள் இல்லை, எல்லாருமே ஜெபிக்கலாம். அதனாலதான் எலியா யாரு இருக்கிறதுல பெரிய ஆளு. எப்படி? அவன் சொன்னா மழை நிற்கும், அவன் சொன்ன மழை பெய்யும். அந்த மாதிரியான ஒரு வல்லமை உள்ள ஒரு மனுஷன். அவனை பற்றி சொல்கிறது எலியா யாரை போல உள்ள மனுஷன்? அவன் நம்மை போல பாடுள்ள மனிதன். யாரை போல பாடுள்ள மனிதன்? ஏன்னா உங்களுக்குள்ள அது ஒரு எண்ணம் இருக்கலாம், நான் ஏன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா? நான் ஒரு சாதாரணமான மனுஷனாச்சு, நான் ஒரு சாதாரணமான விசுவாசியாச்சு, எனக்கு பெரிய அளவுக்கு பைபிள் அறிவு கிடையாது, எனக்கு பெரிய அளவுக்கு பைபிள் தெரியாது. நான் சொல்றேன், இயேசுவை பற்றி தெரியுமா? இயேசுவின் நாமத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? அது ஒன்று போதும். ஹலோ, அது ஒன்று போதும். எலியாவை போல பெரிய காரியத்தை உங்களால் என்ன பண்ண முடியும்? ஜெபத்தால நிகழ்த்த முடியும். நம்புறீங்களா நீங்க? அதுக்காக தான் யாக்கோபு எழுதுறாரு, எலியா நம்மை போல பாடுள்ள மனிதனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அந்த வார்த்தை கவனிக்கணும். எடு ஜெபம் பண்ணினான்? அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணான். He prayed in a meaning. அவன் ஜெபத்தில் என்ன இருந்தது? கருத்து இருந்து, சத்தம் இல்லை. அவன் ஜெபத்தில் கூப்பாடு இல்லை, அவன் ஜெபத்தில் ஐயோகியோன்லாம் இல்லை. அவன் ஜெபத்தில் என்ன இருந்தது? கருத்து. கருத்துனா யாரை குறித்தது? அது ஜெபத்தின் கருத்து யாரு? இயேசு கிறிஸ்து தான். ஜெபத்தின் கருத்து யாரு? இயேசு கிறிஸ்து தான். ஆபிரகாமின் ஜெபத்தின் கருத்து யாரு? இயேசு கிறிஸ்து தான். அதனால தான் சொல்றாரு, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் கருத்தாய் அவன் ஜெபம் பண்ணினபடினால் அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேலே என்ன பெய்யவில்லை? மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. என்ன சொல்ல வராரு? நீங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஜெபித்தால் போதும், அது தன் பலனை என்ன பண்ணும்? அது கொடுத்தே தீரும்ன்றார். அந்த ஜெபத்திற்கு என்ன உண்டு? பலன் உண்டு. அந்த ஜெபத்துக்கு பதில் உண்டு. அந்த ஜெபத்திற்கு பதில் இல்லாமல் போகவே போகாது. அந்த ஜெபமே கருத்துள்ள ஜெபமாய் இருக்கிறது. அந்த ஜெபமே எப்படிப்பட்ட ஜெபமாய் இருக்கிறது? அப்ப கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிற ஜெபத்திற்கே என்ன உண்டு? பதில் உண்டு. அந்த ஜெபத்திற்கே பலன் உண்டு. அந்த ஜெபத்திற்கே பலனும் உண்டு. நம்புறீங்களா நீங்க? அது அதனாலதான் அவர் பற்றி சொல்றாரு, எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள ஒரு மனுஷன் தான், ஆனால் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். எப்படி ஜெபம் பண்ண? அவன் கருத்தாய்னா, நான் என்ன ஜெபம் பண்ண போறேன்? யாருடைய நாமத்தினால ஜெபம் பண்ண போறேன்? யாருடைய நாமத்தினால ஜெபம் பண்ணினால் எனக்கு கிடைக்கும் என்பதை அறிந்து சரியாய் ஜெபம் பண்ணினான். அப்படிப்பட்ட ஜெபம் தான் எலியாவுக்கு பலனை கொடுத்தது. ராஜாவுக்கு முன்னாடி போய் சொன்னான், ஆகாப் முன்னாடி போய் சொன்னான், 3 வருஷம் இஸ்ரவேல் என்ன பண்ணது? மழை பெய்யாது. நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணல? பெய்யல. வெறும் டிவியில கத்திக்கிட்டு இருக்கிற ஆள் இல்லை எலியா. பிரியமானவர்களே, 2025 என்ன ஆகும் என்றால் சொல்லிவிட்டீங்க, ஓடி போய் ஓடிற ஆள் இல்லை எலியா. ராஜாவுக்கு முன்னாடி போய் அவனுடைய அரண்மனையில் நின்று போய் சொன்னான், ராஜாவை கேளும், 3 வருஷம் இஸ்ரவேலில் என்ன பண்ணுவதில்லை? மழை பெய்வது இல்லைன்னா இல்லதான். அப்படிப்பட்ட அதிகாரம். அதான் ஜெபம். அப்ப டிவியில வர பிரசங்கியார்களை பார்த்து ஜெபத்தை கத்துக்காதீங்க. பேசுறது புரியுதுங்களா? தேவனுடைய வசனத்தில் இருக்கிற காரியத்தை பார்த்து ஜெபத்தை என்ன பண்ணுங்க? கற்றுக்கொள்ளுங்க. இங்க என்ன கற்றுக் கொடுக்கிறது? ஒண்ணு சிம்பிளா சொல்லுது, கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபம் பண்ணினால் சுகம் உண்டாகிறது போல கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபம் பண்ணுவதுதான் கருத்தாய் ஜெபம் பண்ணுவது. அப்படி ஜெபம் பண்ணினால் அந்த ஜெபத்திற்கு பலன் உண்டு. அந்த ஜெபத்திற்கு என்ன உண்டு? ஆமா, அந்த ஜெபத்திற்கு பதில் இல்லாமல் போகவே போகாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு நாமத்தினாலே நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். பலன் தரும் நாமத்தினாலே ஜெபிக்கிறீர்கள். பலனளிக்கும் நாமத்தினாலே ஜெபிக்கிறீர்கள். ஜெயம் தரும் நாமத்தினாலே ஜெபிக்கிறீர்கள். சுகத்தை உண்டாக்கும் நாமத்தினாலே ஜெபிக்கிறீர்கள். விடுதலை தரும் நாமத்தினாலே ஜெபிக்கிறீர்கள். வெற்றி தரும் நாமத்தினாலே ஜெபிக்கிறீர்கள். அந்த நாமம் இயேசு என்கிற நாமம். எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். நீங்கள் அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல இரவு வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட சத்திய வசனங்களுக்காக நன்றி. நாங்கள் இன்றைய தினத்திலும் ஜெபத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் உம்முடைய வார்த்தையை கொண்டு போதித்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிற எந்த ஜெபத்திற்கும் பலன் உண்டு, பதில் உண்டு. அதற்கு ஏற்றவாறு கேட்ட வசனங்களுக்கு குறித்து தேவரீர் ஒவ்வொரு உள்ளத்திலும் பரிசுத்த ஆவியானவர் நீர் கிரியை செய்வீராக. தேவரீர் உம்முடைய நாமத்தினாலே ஜெபம் பண்ணும் பொழுது அங்கு சுகம் உண்டாகும், பலன் உண்டாகும், வியாதிகள் நீங்கும், பலவீனங்கள் நீங்கும். அப்படிப்பட்ட வல்லமை இயேசுவின் நாமத்திற்கு உண்டு. எலியா எங்களை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினபடினாலே எலியாவின் இடத்தில் வல்லமை இல்லை,
ஆனால் எலியா விசுவாசித்த கர்த்தருடைய நாமத்தில் எலியா பண்ணின கருத்தான ஜெபத்தில் வல்லமை இருந்தது. அப்படிப்பட்ட ஜெபமே பலனை கொடுத்தது ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஜெபத்தை செய்ய கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் ஏவினபடியால், அப்படிப்பட்ட ஞானத்தை தந்தபடியால், அப்படிப்பட்ட தெளிவை தந்தபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்டு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள, எல்லாவற்றையும் பலனடைய நீர் உதவி செய்வீராக. கேட்ட ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட சத்தியம் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. மனிதனுடைய கரத்தில் அல்ல, மனுஷனுடைய தேவரின் வேற எந்த காரியத்திலும் அல்ல. தேவரின் ஜெயம், பலன், தேவரின் விடுதலை, சமாதான, வெற்றி, வாழ்வு எல்லாம் அது இயேசுவின் நாமத்தினாலே உண்டாயிருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. மீண்டும் உங்களை நாளை மாலை 6:30 மணிக்கு சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.